जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करनम, जय श्री राधा गोपाल जी करनम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करनम, जय श्री रूप रघुनाथ करनम, जय श्री प्रभुपादी महाराज करनम, என் குருநாதர் करनम. தொடர்ந்து நம்ம பௌத்த கிளாஸ் கண்டிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்கத்துக்கும் மடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸ்ரீ பகவத்கீதா எஸ்டிடிஸ் உண்மை உருவில் அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு பதம் 2. ஓகே. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாஷாவக மாம் தர்ம்யம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாஷாவக மாம் தர்ம்யம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். மாதாஜி ஸ்வரால் तीन में बड़ी बिगला क्या ट्राई करो मतलब तो पड़ेगा अबे वो क्या कर रहे हैं ये हाँ ट्राई करो ये अरे अरे अभी राजविद्या राजगुह्यम राजविद्या राजगुह्यम पवित्रम इदम उत्तमम् प्रत्यायावं मां धर्म्यं सुसुगं कर्तुम् अव्ययम्. அது போய் உட்காருங்க உட்காருங்க வந்துச்சு அவரை அரை மணி நேரம் அப்படியே ஜனம் பண்ணிங்க. ஓகே. ராஜவித்யா கல்வியின் அரசன் ராஜகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசன் பவித்ரம் மிக தூய்மையானது இதம் இந்த உத்தமம் உத்தமமானது பிரத்யாஷ நேரடி அனுபவத்தால் அவகமம் புரிந்து கொள்ளக்கூடிய தர்மியம் அறக்கொள்கை சுசுகம் மிகுந்த இன்பத்துடன் கர்த்தும் செயலாற்றுவது அவ்யயம் என்றும் அழிவற்றது. மொழிபெயர்ப்பு. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன் உணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இஃது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றுவதும் ஆகும். இங்கிலீஷ்ல வரும். His knowledge is the key of education, the most secret of all secrets. It is the purest knowledge, and because it gives direct perception, the self by realization. It is the perfection of religion. It is everlasting and it is joyfully performed. அதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேஜ் கிட்ட இருக்கு. ரொம்ப நீட்டாக ஆகும்.
அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை பேஜ் விஜய் ஸ்ரீமதி ரூபா பொருளூரே? 7 பேஜா? சரி. ஓகே, கடைசி பேராகிராஃப் இருக்குல்ல, அது மட்டும் நான் படிக்கிறேன். கடைசி பேராகிராஃப் பகவத்கீதை போட்டுக்கல, தெரியுதா? ஓகே. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பொருளுரைக்கு பகவத்கீதையின் காண இருப்பதை போல. சரி இருங்க, நான் முத பேராகிராஃபையும் கடைசி பேராகிராஃப் படிக்கிறேன். தென் வி வில் கனெக்ட் பண்ணுங்க. ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பொருளுரைக்கு பகவத்கீதை இந்த அத்தியாயம் இதற்கு முன்னர் விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கு தத்துவங்களுக்கும் சாரமாக திகழ்வதால் இஃது அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்தியாவில் 7 முக்கியமான தத்துவ ஞானிகள் உள்ளனர். கௌதமர், கணாதர், கபிலர், யக்ஞவல்கியர், சாண்டில்யர், வைஸ்வானரர், இறுதியாக வேதாந்த சூத்திரத்தை இறுதியாக வியாசதேவர். எனவே தத்துவத்தின் திவ்ய ஞானத்தின் துறையில் அறிவிற்கு பஞ்சமே இல்லை. வேதங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் கற்பதால் பெறப்படும் ஞானத்தின் சாரமாக விளங்கும் இந்த 9ஆம் அத்தியாயத்தின் அறிவின் அரசன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். இதுவே ரகசியங்களில் உத்தமமானது. ஏனெனில் ரகசியமான அறிவு, திவ்யமான அறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. அத்தகைய ரகசிய அறிவு பக்தி தொண்டினை எட்டும் போது அது அறிவின் அரசனாக கருதப்படுகிறது. ஓகே, இப்போ கடைசி பேராகிராஃப். பகவத்கீதையின் காண இருப்பதை போல உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பிறகுதான் தொடங்குகின்றது. ஒருவன் முக்தி அடைந்த பிறகு பிரம்மனின் நிலை பெற்றிருக்கும் போது பிரம்மபூதா அவனது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. சமசர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபதே பரம். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. அந்த யோக முறைகளில் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம். ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல் புருஷோத்தமனான முழு கடவுளை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டின் வழிமுறையை பின்பற்றி குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மையடையும் போது அவனால் கிருஷ்ணர் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏவம் பரஷன்னன் மனசோ பகவத் பக்தி யோகதா. ஒருவனது இதயம் எப்போது எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மடைகிறதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித ரகசியமான அறிவிற்கும் அரசனாக விளங்குகின்றது. இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம். கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நினைவேற்றப்படக்கூடியது. எனவே அனைவருக்கும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராஜவித்யா ராஜகுய்யம் பவித்திரம் இதமுத்தமம் பிரத்யாஷாவாக மாம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம பகவத்கீதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்னது? மிக ரகசியமான அறிவு. ஏன் இது ரகசியமான அறிவு? ஏன் ரகசியமான அறிவு? அஸ்விமதிஜி, ஏன் ரகசியமான அறிவு? போனோம் என்ன சொல்லியிருந்தேன்? ரஞ்சினி மாதேஜி, பிகாஸ் காரணம் என்னன்னா, இந்த அத்தியாயம் பார்த்தீங்கன்னா பாருங்க, முன்னுக்கு அந்த இதில் புருஷோத்தம. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மொழிபெயர்ப்பில் அதை சொல்லிக்கிறாரு. எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான விஞ்ஞானத்தை உனக்கு நினைக்கின்றேன். அதாவது நம்ம எல்லாரும் இந்த உலகத்தோட துன்பத்திலேருந்து வெளியாகணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். ஓகே, கரெக்டாக இந்த உலகத்துலேருந்து நம்ம துன்பத்தை நம்ம கொஞ்சம் நம்ம குறைச்சி நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு. அதுக்கு உண்மையான சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பகவான் இங்கே சொல்கிறேன், நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பகவான் சொல்கிறாரு. அதனால தான்
இது அது இந்த இந்த ஞானம் வந்து மிக ரகசியமான அறிவு. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி அதுக்காக சொல்லி தான் நம்ம எல்லாரும் பாடுபடுறோம். கரெக்டாக இல்லையா வந்து? அப்போ அந்த அமைதி வந்து யார் கொடுப்பா? பகவானால கொடுக்க முடியும். அதுதான் இது, அதனால ரகசியமான அறிவு. சரி, இன்னைக்கு மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த அறிவு, ஓகே, ஞானம், இதுக்கு வந்து என்னன்னா ராஜ வித்யா. வித்யானா வந்து என்ன அர்த்தம்? வித்யானா என்னது? ப்ரோ தம்பி வரல, பிரபுஜி இங்க வாங்க, காம வந்து வாங்க பிரபு, மறந்துட்டீங்க நீங்க. வித்யானா என்ன அர்த்தம்? வித்யா மாதாஜி இல்லை மாதாஜி, வித்யானா என்னது? வித்யானா என்ன? அறிவு. ராஜ வித்யா அறிவின் அரசு. ஓகே, அறிவு என்னது? அறிவின் அரசுன்னு என்ன சொல்லுவோம்? அறிவின் அரசு என்ன அர்த்தம்? அதாவது இந்த மூளையை புத்தி மனசு வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லா காரியம் செய்கிறோம். ஓகேவா? இதே இந்த மூளையை புத்தியை வச்சு இந்த லோகத்தில் நம்ம வந்து எல்லா வகையான தவறும் செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதனால வந்து இந்த அறிவை மூளையை மனசு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தவறான விஷயத்தை பயன்படுத்துகிறோம். நிறைய மோஸ்ட் ஆஃப்லி அப்படி தான். உண்மை இல்லையா? 99% வந்து இந்த மூளை மண்டை என்ன பண்ணும்? தப்பான விஷயம் தான் யோசிக்கும். தனியாக விட்டா நம்மளோட கேரக்டர் என்ன, ஒரிஜினல் என்ன கேரக்டர்னு வெளியே வரும். உண்மையிலே வந்துச்சு, உண்மையிலே வெளியே வந்துச்சு. நம்ம தனியாக ஒரு ரூமில் வச்சுட்டா ஃபோனை கொடுத்துட்டு என்ன ஆகும்? என்ன சொன்னீங்க கௌரி வந்துச்சு? ஒரிஜினல் கேரக்டர் அவர் வெளியே வரும். தேட் இஸ் அ மெயின் ப்ராப்ளம். ஓகே, அப்போ இந்த மூளையும் அறிவும் ஒழுங்காக பயன்படுத்தி பகவான் எப்படி அறியுது, இந்த உலகத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது, அப்படி இந்த மூளையை பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஞானம் தான் வித்யா, நாலேஜ். அந்த நாலேஜ் தான் உயர்தரமான நாலேஜ், ராஜ வித்யா. ஓகேவா? மற்ற நாலேஜ் நிறைய இருக்குது நம்மளுக்கு, அது எல்லாமே நம்மளை வந்து மோஸ்ட்லி நம்மளே பந்தப்படுத்தும். மதஜி நீங்கள் மேலே கொஞ்சம் கூட்டு பண்ணால் கூட்டு போங்க, அப்படி ஏறி போய் ஜலஜம் போயிட்டு வாங்க வேலை. அவர் மேலே ஆசைப்படுறாரு போல. கேட்க மத்த கேட்க பிரபு பேர் என்னது பிரபு? பேர் ராம். ஓ, என்னங்க நம்ம டீம்ல ஒரு ராம் டீம் இருக்காங்க, நீங்க வரலாம். அவங்க சொல்லி இந்த ரத யாத்திரை போயிருக்காங்க. ராம் நீங்க மேலே போயிட்டு வாங்க. அம்மா கூட போயிடுவாங்க. ராம் ஜலாஞ்சா போயிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே ராம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ வித்யானா எந்த அறிவை பயன்படுத்தி, எந்த மனசை பயன்படுத்தி நம்ம இந்த பூமியிலேருந்து இந்த பௌதிக உலகத்தை வெளியாக முடியுமோ அதுதான் ராஜ வித்யா. ஓகே, கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களுக்கும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும். தன் உணர்வின் அனுபவ நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்கு நிலையாகும். இது அழிவற்றதும் பேரன்பத்தினதும் சிலட்டுவதும் ஆகும். இந்த உண்மையான அறிவு வந்து என்னன்னா பகவானை நம்ம வந்து அடையணும். அதுக்கு தான் இந்த அறிவை பயன்படுத்தணும். ஓகேவா? பகவானை அடையிறதுக்கு வழிவகுக்காத எந்த அறிவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? பந்தப்படுத்தும். என்ன படுத்தும்? பந்தப்படுத்தும். ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஓன் நாலேஜ், சொந்த அறிவை வச்சு நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம எந்த வகையான என்ன சொல்றது ஆன்மீக முன்னேற்றமும் பண்ண முடியாது. நம்ம சொந்த அறிவு நம்மளுக்கு வந்து சொந்தமாக செயல்படாது. நம்மளுக்கு வந்து ஒரு கைடு வேணும். ஓகேவா? அதே போல் சொந்த அறிவு வச்சு நம்மளால் எந்த வகையான டவுட்டும் கிளியர் பண்ண முடியுமா? முடியாது. சொந்த நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்கலாம், இப்படி தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது வந்து ரைட்டாக ராங்காக நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? சொந்த அறிவை வச்சு நம்ம வந்து சொந்த பதில் கிடைக்க முடியாது. நம்மள அறிவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் வரும், கேள்விகள் வரும். உண்மையா இல்லையா? உண்மையிலே விஜய் வந்துச்சு கேள்வி வருதா இல்லையா? மனசில் நிறைய கேள்வி வருதா இல்லையா? வந்துச்சு கஷ்டம் வந்து கேட்டா இல்லையா? அப்போ சொந்த அறிவு வச்சு வரக்கூடிய கேள்வி, சொந்த அறிவே பதில் தெரியாது. அதுக்கு நமக்கு கைடு வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அறிவு 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? என்ன தெரியும் ப்ரோ? எங்கள் அம்மாவை சொல்கிறேன். குய்யா, குய்யதரா, குய்யத்தம்மா. குய்யா குய்யா மதஜி. ஓகேவா? குய்யத்தரா அண்ட் குய்யத்தம்மா அறிவு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் குய்யத்தரானா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குய்யான நாலேஜ் அறிவு. குய்யத்தரானா மோர் கான்ஃபிடென்ஸ் நாலேஜ், அதாவது இன்னும் பக்குவமான அறிவு.
குஹ்யதமனா மிக மிக ரகசியமான அறிவு. ஓகேவா? உயர்தரமான அறிவு. ஓகேவா? அப்ப இந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மிக ரகசியமான அறிவு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மன்னா என்னது உணரணும். என்னது? ஏன்னா இப்போலாம் சின்ன பிள்ளைங்க மேலே போயிட்டாங்களே, அதனால நம்ம வந்து எல்லாம் பெரியவங்களுக்குனால கிளாஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக என்ன சொல்லலாம். எல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கும் மேனேஜ் பண்ணி இப்போ கரெக்டாக வெளியே வச்சுருக்கோம். இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ஏன் மதிஜே எல்லாம் வெளியே வச்சு வரீங்க கரெக்டாக வந்து மிக ரகசியமாக சரியா குய்யனா வந்து நாலேஜ், அறிவுனா வந்து என்னன்னா பிரம்மத்தை உணரணும். என்னத்தை உணரணும்? பிரம்மத்தை உணரணும். பிரம்மம்னா வந்து என்னது? பிரம்மன்னா வந்து என்னது? தானே மதிஜே மறந்துட்டீங்க? பிரம்மன் என்ன வந்துச்சு? வாட் இஸ் பிரம்மன் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? பகவான். ஓகேவா? ஆனால் பிரம்மன்னா வந்து ஆக்சுவலி வந்து என்னதுன்னா, பிரம்மன்னா வந்து என்னன்னா பகவானை வந்து சொல்லக்கூடியதான் பிரம்மன். ஒன்று வந்து பிரம்மன்னா வந்து என்னன்னா ஜோதி, ஒளி, பிரம்ம ஜோதி சொல்லுவாங்க, அதுவும் பிரம்மன் தான். ஓகேவா? பிரம்மா வேற. பிரம்மா வந்து யாரு? யூனோ பிரம்மா? பிரம்மனா வந்து பார்த்தீங்கன்னா 4 தலை பிரம்மா இருப்பாரு. பழைய சாமி படம் பார்த்தீங்கன்னா 4 தலை பிரம்மா இருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? அதான் பிரம்மா. அது பிரம்மா வேற, பிரம்மன் வேற. ஓகேவா? அப்ப நம்ம வந்து பரம் பிரம்மா, பரந்தாமா, பவித்ரம் பரமம் பவான், அந்த பரம் பிரம்மத்தை உணரணும். அதுக்காக தான் இந்த மனுஷ பிறவி. ஓகேவா? பர்பஸ் ஆஃப் த லைஃப் வந்து என்னன்னா நம்ம வந்து பகவான் பிரம்மன்னா என்னதை உணரணும். பிரம்மன்னா வந்து என்ன, நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. உண்மையா இல்லையா பிரபு? அவங்களுக்கு மேல சக்தி இருக்கா இல்லையா? நிறைய பேர் உணர மாட்டாங்க. நான் சம்பாதிக்கிறேன், ஏமாதிரி நான் ஃபோன் வாங்குறேன், நான் வந்து இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், எல்லாமே நான் இஷ்டப்படி செய்கிறேன், நான் எப்படி வந்து கடவுள் செய்கிறான்னு சொல்லி சொல்கிறது? உண்மையில ஜோதி மதஜி அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். கிடையாது. பகவத்கீதா 13வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் தொடங்க. பகவத்கீதா 13வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். 13:22. sorry 23 ஓகே வந்தாச்சா? கேளுங்க. ஓகே வந்தாச்சா? உபதிருஷ்டா அனுமந்தா ச பாத்தா போக்தா மகேஸ்வரம் பரமாத்மேதி சப்யுக்தோ தேஹே அஸ்மின் புருஷா பரஹ. எல்லாம் சொல்லுங்க. இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவர் இருக்கின்றார், அவர் தெய்வீக அனுபவிப்பாளர், அவரே இறைவன், பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுவரும் அவரே. அந்த கடைசி சென்டென்ஸ் இருக்குல்ல, மேற்பார்வையிட்டு, அவர் தான் வந்து மேற்பார்வையிட்டுனா என்னது? வாட் இஸ் இங்கிலீஷ்? யார் இங்கிலீஷா? ஓவர்சி. அவர் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. தென் அனுமதி வழங்குபவரும் என்ன போட்டுக்கோங்க? பெர்மிஷன், பெர்மிட்டட். அவர் தான் அனுமதி கொடுக்குறாரு. ஓகேவா? பரமாத்மா என்று அழைக்கப்படவும் அறியப்படவும் அவரே. பரமாத்மா எங்க இருப்பாரு? நம்மளோட இருதயத்தில் இருக்கிற பரமாத்மா. வேற எங்க இருக்கிற பரமாத்மா இருக்காரு? சொல்லுங்க பாஸ்கர் ப்ரோ, சொல்லுங்க. பரமாத்மா எங்க இருக்காரு? இதயத்தில் இருக்காரு. வேற பரமாத்மா இதயத்தை வேற எங்க இருக்காரு? அஸ்வினியா எல்லா பொருட்களும் இருக்கிறாரு. இந்த மைக்கு ஸ்டிக்கர் இருக்கிறாரா? இருக்காரா இல்லையா ப்ரோ? ஐயோ இன்னைக்கு வந்து முன்னுக்கு உட்காந்துட்டுமே. சொல்லுவோம் ஜாலியாக பேசுவோம். ஓகேவா? மைக் ஸ்டிக்கர் இருக்காரா? தினமதியே இல்லை. ஓகே, வெரி குட். மதிஜி ஸ்லைடிங் டோர் கடையில் இருக்காரா மதிஜி? இல்லை பாருங்க, ஒரே சென்டர் பாருங்க மதிஜி, ஒரே டீம். நீங்கள் 2 பேரும் கிளீனிங் டீமு பாருங்க. நீங்கள் ஆமா தலையாட்டி அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நீ மச்சமான மச்சம் இனி மதிஜி எங்க அஸ்வினி விஜய் மதிஜி வெளியில ரோஜா பூச்செடி இருக்காரா? மண்ணில் இருக்கிறாரா?
சிமெண்ட் கான்கிரீட்ல இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? தூண்ல இருக்கிறாரு. ஹரிகிருஷ்ணா சேஷா வாயு லேட் செகு ஆல் வெயிட்டிங். இது ஜஸ்ட் அம்மா அம்மா மாதிரி நீங்கள் உட்காருங்க, அவங்க போவாங்க. மதியம் பேக் எடுத்துட்டு போங்க சேஷா. அதாவது பார்த்தீங்க பரமாத்மா எங்கே இருக்கிறார்? கௌரி மாதாஜி கரெக்டாக சொல்லுங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க, நீங்கள் சரியான ஆள். இதயத்தில் இருக்கிற, அது விட்டுருங்க, இதயத்தை தவிர வேற எங்கே இருக்கிறாரு? எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. தானா மாதாஜி? நல்லா பார்த்தீங்க, ஆத்மா எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா 6 மாற்றங்கள் நடக்கும். அப்பதான் ஆத்மா இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த பொருள் பேபியா பிறக்கும், பிறகு வளரும், அவர் பெருசாகும், இனவர்த்தி பண்ணும், பிறகு வயசாகும், செத்து போயிடும். இது எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆத்மா இருக்கு. கிளியர் ப்ரோ? ஜீவா வரல ப்ரோ? வேலையிட்டாரா? ஓகே, சரி சரி. 6 மாற்றங்கள் எங்க நடக்குதோ இங்கெல்லாம் என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. இப்போ இந்த மைக்கு ஸ்டாண்ட் பிறக்குமா? வளருமா? வளராது. அப்ப இதுல என்ன இருக்கு? ஆத்மா இருக்கா இல்லையா? ஆத்மா இல்ல. ரோஜாப்பூ செடி பிறக்குமா? வளருமா? அடுத்த ரோஜாப்பூ கொடுக்குமா? வயசாகுமா? செத்து போகுமா? ஆமா. அப்ப அதுல ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இந்த ஸ்டூல் இருக்குல்ல, இந்த இது நாக்காளி இருக்குல்ல, இது பிறக்குமா? வளருமா? சே, அடுத்த நாக்காளி இது திரும்பி பேபி பிறக்குமா? கிடையாது. அப்ப இதுல ஆத்மா இல்லை. அப்ப ஆத்மா எங்க இருக்கோ இது எல்லாமே நடக்கிற இடத்துல தான் ஆத்மா இருக்கு. ஓகேவா? கூட ஆத்மா கூட யார் இருக்கா? பரமாத்மா. பரமாத்மா வந்து எங்க இருக்கிறாரு? ஆத்மா எங்க இருக்கோ அங்கெல்லாம் பரமாத்மா இருக்கிறாரு. என்னோட ஆத்மா இல்லாத இடத்துலயும் பரமாத்மா இருக்கிறாரு. பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கணும். பரமாத்மா இல்லைன்னா எந்த விஷயம் வந்து ஜாயிண்ட் பண்ணாது. பஞ்ச மகாபூதம் இருக்குல்ல, என்ன வாட் இஸ் பஞ்ச மகாபூதம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓகே, வாட்டர், ஈத்தர், அப்புறம் வந்து ஃபயர், அப்புறம் வந்து இது சாயில், நிலம், அப்புறம் வந்து என்னது காத்து, ஏர். இந்த 5 வந்து தனித்தனியா இருக்கும். பரமாத்மா இருந்தால் தான் இந்த 5 ஜாயின் பண்ணும். இப்போ இந்த மேச உருவாயிருக்க இதுல என்னென்னலாம் இருக்கு? மரம். மரம் இதில் வருது பிரபு. நிலம், வேற மரத்தை அப்படியே வச்சிருவாங்களா பிரபு? எப்படி வேற எப்படி வரும்? இதுல வேற என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்ப அதெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு. அடுத்து வேற ஃபயர் வேணும், அப்பதான் இது ஒட்டும் எல்லாம். ஓகேவா? அடுத்து காத்து வேணும். நெருப்பு இருக்கணும்னா அங்க காத்து இருக்கணும். ஓகே பிரபு? அப்ப பஞ்ச மகாபூதம் ஜாயின் ஆனா இப்ப அழகான டேபிள் நமக்கு கிடைக்கும். பரமாத்மா இருந்தால் தான் இது எல்லாமே ஜாயினாக இருக்கும். பில்டிங்காக இருக்கும், கல் செங்கலா மாறும். அப்புறம் வந்து என்னது இந்த செடியில் இந்த புடவெல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பரமாத்மா இல்லைன்னா எதுவுமே எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரமாத்மா பகவானாக இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு, பார்க்குறாரு. நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன். அதனால தான் நான் எப்போதும் உதாரணம் சொல்லுவேன். நரசிங்க அவதாரம் எங்கேருந்து வந்துச்சு? நரசிங்க பேர் அம்மா மடிலேருந்து வந்தாரா? பேபி வந்து பிறந்தாரா? எங்கேருந்து பிறந்தாரு? தூண்லேருந்து. ஏன் தூண்லேருந்து வரணும்? அம்மா பைபிள் வந்து கிருஷ்ணர் அம்மா வயிற்றுலேருந்து பிறகுறாரு, ராம அம்மா வயிற்றுலேருந்து பிறகு. உண்மையிலே வந்துச்சு. நரசிங்க மட்டும் எங்கேருந்து பிறந்தாரு? அவங்க அம்மா வந்து தூண் தான். தூண்லேருந்து வர்றாரு. அப்போ பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்ப பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. என்னோட சொல்றதுக்கு அவர் தான் அனுமதி கொடுக்குறாரு. அவர் தான் அப்ரூவ் பண்றாரு. இங்க சொல்ற 13ஆம் சாப்டர் சொன்னாரே இல்லையா? இப்ப அவர் தான் அப்ரூவ் பண்றாரு. அவர் அனுமதி இல்லாமல் எல்லாம் நடக்க மாட்டேன், எதுவும் நடக்காது. ஓகேவா? ஆனா இப்ப கேள்வி வரும், அப்புறம் கொலை கற்பழிப்பு. ஏன் பிரபு கடை இல்லையா? பாஸ்கர் கடை இல்லையா? இப்போ கொலை கற்பழிப்பு, போம் வைக்கிறான், ட்ரெயின்லாம் போம், பில்டிங்லாம் போம் வைக்கிறாங்க. கௌரி மாதாஜி, அப்போ அதெல்லாம் ஒன்றும் பரமாத்மா செய்கிறாரா? அது உங்கள் கடவுள் தான் வைக்கிறாரா? வள்ளி மாதாஜி சொல்லுங்க. கர்மவினையா? எல்லாத்தையும் தூக்கி கருமையில் போட எப்படி மாதாஜி? இதுக்கு தான் இன்னைக்கு கிளாஸு. ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு எல்லா ஆத்மாவுக்கும் ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அது? ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். பகவான் நம்ம சுதந்திரம் தலையிட மாட்டார். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லா சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆனால் சம்டைம் அவர் வந்து நம்மள அவர் அந்த சுதந்திரத்தில் அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு. அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி அவர் பார்ப்பாரு.
அது ஏன் அவர் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாரு சொல்லி பிறகு பார்க்கலாம். இப்போ அந்த பரம்பிரம்மா பகவான் வந்து 3 வகையை நம்ம உணர முடியும். பிரம்மா, பரமாத்மா என் பகவான். பிரம்மேதி பரமாத்மேதி என் பகவான். பிரம்மனா வந்து என்னது, நம்ம என்ன சொன்னேன், ஜோதி. ஓகேவா? ஜோதியின் அடிப்படையில் நம்ம கடவுள் வெறும் ஜோதி மட்டும் நினைக்கிறது. கடவுள் வெறும் ஜோதி மட்டுமே கிடையாது. ஓகேவா? ஜோதிக்கு அப்பாற்பட்ட பரமாத்மா என் பகவான். இதெல்லாம் பாகவதத்தில் தெளிவாக சொல்லப்படுது. ஓகே, அப்ப பிரம்மத்தின் அது ஜோதியை மட்டும் நினைக்கிறவங்க அவங்க இறந்த பிறகு எங்க போவாங்க? ஜோதிக்கிட்டே போயிடுவாங்க. பகவான் போக மாட்டாங்க. ஜோதி பிரம்ம ஜோதி இருக்குல்ல, பகவான் லோகம் பிரம்ம ஜோதி. அங்க நிறைய கேலக்சி இருக்கு. அந்த ஜோதிக்கு போயிட்டு திருப்பி கீழே பூமிக்கு வந்துருவாங்க. வாய் அதுக்காக பகவானுக்கு போக முடியாது. ஜோதிக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து திருப்பி கீழே வந்துருவாங்க. ஏன் மதஜி? 10 நாளைக்கு கீழே இருப்பாங்க. அது இறப்பு மதஜி. நான் சொல்றது பிரம்ம ஜோதி, பிரம்மத்தை ஜோதியில் அடையிறவங்க சாதாரண மக்கள் இல்லை. அதாவது வந்து பயங்கரமா இது பண்ணி ஜோதியை வழிபட்டு போறவங்க போயிட்டு திருப்பியும் பூமிக்கு வந்துருவாங்க. கொஞ்ச நாளுக்கு அங்க இருந்துட்டு வந்துருவாங்க. வாய் கீழே வராங்க. திருப்பியும் பௌதிக உலகத்தை திருப்பி இன்னொரு பேர் எடுக்கணும். மதஜி ஓகே. இன்னொரு விஷயம் இருக்கு. ஜெய ராதா கோபால் ஓகே. முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜோதி வழிபாட்டில் ஜோதி இதில் சேவிஸ் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? இது முக்கியமான கிளாஸ். இது வெரி ஹாப்பியான கிளாஸ். நான் ஒன்றுனா 3 சொல்லுவோம். ஜோதியில் என்னது சேவிஸ் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? சேவிஸ் இல்லை. சேவை இல்லாத போகும்போது நம்ம என்ன ஆகுவோம்? அங்கே வந்து என்ன ஆகுது? சேவிஸ் இல்லாதனால நம்மளுக்கு வந்து திருப்பி அங்கே போயிட்டு அங்கேயும் திருப்பி கீழே வந்துடுவோம். நம்மளுக்கு வந்து வேலை இல்லையே. இப்போ கம்பெனிக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்க, வியாபாரம் பண்றீங்க, அங்கே போய் சும்மா நின்றுட்டு 12 மணி நேரம் ஏன் சொல்றீங்க வசந்தி வந்துச்சு சும்மா இப்படி நின்று வந்தால் முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து சேவிஸ் ஜோதியில் சேவிஸ் இல்லை. அதனால என்ன ஆகும்? நம்ம திருப்பி இந்த பூமிக்கு வந்துடுவோம். ஓகேவா? அடுத்த பரமாத்மா. பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது, என்ன பண்ணுவாங்க? பரமாத்மாவை அடையணும்னா தியானம் பண்ணுவாங்க. ஓகேவா? யோகா, அஷ்டாங்க யோகா, 8 வகையான யோகா சிஸ்டம் இருக்கு. எத்தனை? நம்ம யூடியூப்ல யோகான்னு போட்டால் என்ன வருது? சேங்க கட்டாலே சேங் இப்படியே கை கால். அது யோகாவில் ஒரு சிஸ்டம் தான். ஆனால் நிறைய பேர் தெரியுமா யோகா சிஸ்டம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. யமா, நியமா, தாரணா, பிரத்யாரா, ஆசனா, அப்புறம் வந்து மூச்சு எடுக்கிறது ஒன்று இருக்கு. இனிமேல் ஒன்று இருக்கு. ஆசனா தான் வந்து அதில் ஒரு செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசனா. ஆசனா தான் நம்ம செய்யணும். ஆசனா தான் என்னது? போஸ்டர். நம்ம கை காலை இதுதான் நல்லது தான். அது உடம்புக்கு என்னது எக்ஸசைஸ்க்கு ஓகே. ஆனால் அதுதான் முழுசாக தியானம் கிடையாது. யம நியமம் அங்கேயே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எதை எடுத்துக்கணும், எதை விடணும், இதெல்லாம் தெரியணும். நம்ம ஆள் என்ன பண்ணுவோம்? டேரக்டாக போனோன்னே ஒரு மேட்டை போட்டுட்டே கீழே கிருஷ்ணா மேட்டை கீழே போட்டுட்டே என்னது எடுத்தோடனே எக்ஸசைஸ் என்னது? துருச ஆசனா. 5வது ஸ்டேஜுக்கு போயிருது. துருச ஆசனா போயிருது. மூச்சு. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சிலாம் அதுக்கப்புறம் டக்குன்னு மூச்சு பயிற்சி. உடனே ரஜினிகாந்தோட பாவ படத்தை பார்த்துட்டு மூக்கை இப்படி அமைக்கிட்டே இப்படி ஒரு அமைக்கிட்டே மூச்சு பயிற்சி உடனே. காற்று நம்மளுக்கு 5 வகை காற்று இருக்கு. வாயு அது படிப்பு நம்ம அடுத்தது ஷோ வரும்னு நினைக்கிறேன். 5 வகை காற்று நம்மளுக்கு உடம்புல மேலே காற்று, உள்ளுக்குள்ள நடுவில் காற்று, கீழே காற்று, அப்போ எல்லா வகையும் காற்று உள்ளுக்குள்ள இருக்கு. காற்று இல்லைன்னு உள்ள நினைச்சிங்களேன். நம்ம வந்து உள்ளுக்குள்ள காற்று இல்லைன்னா நம்ம பாடி நிற்காது. நம்ம தலைக்கீழ நிற்கிறோம்ல, சிம்பிள் ஏன் குட்டிகள் அடிக்கணும் இல்லையா? தலைக்கு நிற்கிறோம். ஏன் வாயில் குடல் ரத்தம் ஏன் வெளியே வரல? வாய் ஹார்ட் பீட்டா? உள்ளுக்குள்ள அந்த காற்று எவ்வளோ பிடிக்கும் உண்மையிலையா? சேங் கடலை சேங் தலைக்கு நிற்கிறோமா இல்லையா? ரத்தம் வாயில் வெளியே வரணுமா இல்லையா? வராது. என்ன காற்று இருக்கு. அப்போ பரமாத்மான யோகா சிஸ்டம் என்னது? யோகா ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்காக? உள்ளுக்கு இருக்கிற பரமாத்மாவை வழிபட்டு அவங்க இது பண்ணுவாங்க. பரமாத்மா என்னது? அங்கே வந்து ஒரு உருவம் இருக்கும், உருவம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் பரமாத்மா வழிபாடு. அது மெயினாக வந்து என்னென்னா, இப்போ சிவபெருமானத்தை கேள்விப்பட்டீங்க. சிவபெருமான் எப்படி இருப்பாரு? சிவபெருமான் என்னென்ன வச்சுருப்பாரு? புலியா? புலித்தோல் போட்டிருப்பாரு. வேற பாம்பு இருக்கும். வேற சாம்பல் இருக்கும். திரிசூலம் இருக்கும். வேற முக்கியமா
உடுக்கை இருக்கும். மதி வேற எலும்பு கூடு எல்லாம் இருக்கும். வேற முக்கியமானது நிலா இருக்கும், கங்கா இருக்கும். இதுதான் சிவபெருமான். சிவலிங்கம்னா என்னது? சிவலிங்கத்தில் சிவபெருமான் தெரியாதா? சிவலிங்கம் என்னது? சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பரமாத்மா ரூபம். அதான் சிவலிங்கம். உருவம் இருக்கு, ஆனால் உருவம் இல்லை. இப்போ சிவலிங்கத்தை உருவம் இருக்கு, ஆனால் கண்ணுக்கு அது முக்கு வாயிலாம் இல்லை. அது வந்து யூனிவர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது. அது சிவலிங்கம். யூனிவர்ஸ் வந்து எப்படி இருக்கோ அது வந்து அப்படியே வந்து சிவபெருமானும் பார்வை தயாரும் சிவலிங்கமாக இருக்கிறாங்க. இதுதான் பரமாத்மா ரூபம். ஓகேவா? அப்போ பரமாத்மா ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாலேஜ் தான் இருக்கும். முழு நாலேஜ் அந்த பரமாத்மா யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. கடைசி மூணாவது பார்த்தீங்கன்னா பகவான். பகவான்னா வந்து என்னன்னா இந்த ஜோதி, இந்த பரமாத்மா இதெல்லாம் யார்கிட்ட வருது? ஓகேவா? சூரியன் ஒளி, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி முதல் எது வரும்? சன் வர்றதுக்கு முன்னாடி முதல் என்ன வரும்? சன்ஷைன். முதல் சூரிய கதிர், முதல் சூரிய ஒளி தான் முதல் வரும். காலையில் ஏஞ்சோம் 7 மணிக்கு டங்குன்னு நிற்குமா சூரியன்? வந்துட்டேனே முதல் என்ன வரும்? பருவா முதல் சூரிய லைட்டாக வரும். ஓகேவா? அப்போ தான் நம்ம வேலைக்கு அறுத்துட்டு ஸ்கூலுக்கு அறுத்துட்டு ஓடுவோம். கரெக்டாக இல்லையா? அப்போ முதல் சூரிய ஒளி அப்போ லைட்டாக வரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? மணி ஒரு 8-9 மணிக்கு சூரியன் நிற்கும். அதே போல் அப்போ அந்த சூரிய கதிர் சொந்தமாக வந்துச்சா இல்லை சூரியன்கிட்டேருந்து வந்துச்சா? அதே போல் அந்த பிரம்மன் பரமாத்மா சொந்தமாக வரல. யார்கிட்டேருந்து வருது? பகவான் கிட்ட தான் வருது. இதுதான் பாகவதம் சொல்லி இருக்குது. ஓகே? அப்போ இந்த பகவானுக்கு உணர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது வந்து என்னதுன்னா பக்தி. ஓகேவா? நம்ம செய்ய வேண்டியது என்னது? பக்தி. முதல் ஜோதிக்கு வந்து என்னது? அவங்க ஜோதி அடைவாங்க, செவி செல்ல கீழே வந்துடுவாங்க. பரமாத்மா என்னது? அஷ்டாங்க யோகா சிஸ்டம் செய்வாங்க. ஆனால் அந்த நாலேஜ் வந்து பாதி நாலேஜ் தான், கீழே வந்துடுவாங்க. தென் மூணாவது வந்து என்னது? பக்தி. பக்திக்கு வந்து என்ன செய்யணும்? சேவை செய்யணும். முக்கியமாக வந்து என்னது? பக்திக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னது? பக்திக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னது? பிரபு நாக்கல் உட்காந்துங்க. பிரபு அதே பிரபு நாக்கல் எடுத்துக்கோங்க. அவர் நாக்கல் எடுத்துங்க. பிரபு மாத்தாச்சு எடுத்துக்கங்க. ஒருடியா 2 எடுத்துக்கங்க பிரபு. ஓகே. நம்ம பக்திக்கு வந்து என்னது முக்கியமான விஷயம்? என்னது? சரணம் எல்லாம் ஓகே. எஸ், சரணாகதி. மதத்தை கை தட்டு கொடுங்க. என்ன சொன்னீங்க? சீனாவை சொல்லிட்டீங்க நீங்க. சரணாகதி, சரண்டர். சரணாகதி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் கிட்ட சரண அடைகிறது. சரணாகதி இல்லைன்னா நம்ம பக்தி பண்ண முடியாது. சரணாகதி இல்லைன்னா பக்தி பண்ண முடியாது. இதுதான் மெயின் திங், மெயின் சப்ஜெக்ட். ஓகே? சரணாகதி இல்லாம எல்லாம் ஒன்னொன்னா கேட்கணும். ஓகேவா? சரணாகதி இல்லாம ஓகேவா? ஓகே. சரணாகதி இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகவானை உணர முடியாது. சரணாகதி இல்லாம பகவான் உணர முடியாது. நம்ம சரணாகதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரணாகதி நம்ம வந்து கண்டிஷனல் அண்ட் பார்ஷியல். நம்ம பாதி சரணாகதி அடைகிறோம் சில சமயத்தில் வந்து என்ன பண்ணுறோம்? நிபந்தனை வச்சு நம்ம சரணாகதி அடைகிறோம். இதுதான் நம்மளோட சரணாகதி லெவலு. கண்டிஷனல்லாம் வந்து என்னது? இந்த வாடி நான் உனக்கு 5 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இதை கூட அப்போதான் நடக்கும். இதான் கண்டிஷனல். கண்டிஷனல் நம்ம ஒரு நிபந்தனை வச்சு நம்ம செய்கிறோம். இந்த வாடி நீ எதுவும் பண்ணல, உனக்கு 5 தேங்காயும் கட்டு, டொனேஷனும் கட்டு, உனக்கு சாப்பாடு கட்டு, எல்லாம் கட்டு. இதான் கண்டிஷனல். இன்னொன்று வந்து என்னது? பார்ஷியல் வந்து பாதி. கொஞ்சம் செய்வோம், பார்ப்போம், பகவான் காப்பாற்றுறா இல்லையா பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். பார்ஷியல் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்குது. அதாவது 2 காலும் உள்ள இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடுற மாதிரி ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே. இதான் பார்ஷியல். நம்ம பக்தி பாதையில் வரக்கூடிய சரணாகதி வந்து என்னன்னா முழுசா சரணாகதி அடையணும். அதுக்கு உடனே நம்ம அடைய முடியலனாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அதுக்கு உழைப்பு போடணும். அதுதான் வந்து நம்மளுக்கு பக்தி கொண்டு வரும். அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த கண்டிஷன் அந்த ஒரு நிபந்தனை வச்சு சரணாகதி அடையாது ஓகே. ஆனால் ஸ்லோலி நம்ம வந்து முழுசாக நம்புறதுக்கு வரணும். அப்போ தான் பக்தியில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வர முடியும். சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
சரணாகதி அடையாம நம்ம செய்யக்கூடிய பஜன் இருக்குல்ல, பஜன்னா வந்து என்ன அர்த்தம்? பஜனை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க எனக்கு தெரியும். பஜன் என்னது? எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு படிக்கிறது. ஏமாது ஆக்சுவலி பஜன்னா வந்து அதுதான் அர்த்தம் இல்லை. பஜன்னா பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பஜன் சொல்லுவாங்க. பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பஜன். நம்ம சரணாகதி அடையாமல் நம்ம வந்து பஜன் நம்மளோட பக்தி வந்து பார்த்தீங்கன்னா அது கைத்தவா பக்தி இல்லை கைத்தவா பஜன். கைத்தவான்னா வந்து என்னென்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கைத்தவா மீன்ஸ் வந்து சீட்டிங், நம்ம ஏமாத்தணும்னு அர்த்தம். புரியுதா? சரணாகதி வந்து என்னது, நம்ம வந்து பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பகவான் நம்ம ஏமாத்துறோம். ஆக்சுவலி நம்ம பகவானை ஏமாத்தல, யாரை ஏமாத்துறோம்? நம்மளே ஏமாத்திருக்கிறோம். நம்ம வந்து முழுசாக நம்பணும். ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கும் பிரபா? பலூன் மாதிரி இருக்கும். ஓகேவா? பலூனை எது தூக்கி போட்டாலும் பலூனு வெடிச்சிடும். என்னை அதிகமாக சேவை செய்யக்கூடாதீங்க, எனக்கு அதிகமாக வேலை கொடுக்குறீங்க, எனக்கு இது பண்ணுறீங்க, அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க என்னைக்குமே புதுசில் எப்படி இருப்பாங்க எல்லாரும் எமோஷனல் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் இது பண்ணி சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை சொல்லி டெவலப் ஆகும். அந்த நம்பிக்கை என்ன ஆகும், அப்படியே வந்து மரம் போல வளரும் நம்ம நம்பிக்கை. அதுதான் சரணாகதி. அப்போ ஃபுல்லாக பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி அடைஞ்சிட்டோமே ஆனால் பகவான் ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்குவார். நம்மளுக்கு எல்லாத்தையும் நீ பாருங்க, சாஸ்திரத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது, வரலாறு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ திரௌபதி எடுத்துக்குங்க. திரௌபதி யாரு? பாண்டவரோட மனைவி. ஓகேவா? நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், பாகவதம் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஃபுல் க்ரௌடு நடுவில் திரௌபதியோடைய சட்டையை புடைய பிடிச்சி இழுக்கிறாரு. யாரு? துச்சாதனன், துரியோதன் தம்பி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, கிருஷ்ணா காப்பாற்றினாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரணாங்க. ஓகே, நீ எனக்கு வந்து என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பகவானே காப்பாற்ற சொன்னோன்னே என்ன ஆச்சு, அவன் காப்பாற்றினாரு. அந்த மாதிரி பிரச்சனை வைக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்மளோட சரணாகதி எப்படிப்பட்ட சரணாகதி. பலூன் எப்படி பாறாங்களை தூக்கி போட வேணாம், என்ன தூக்கி போட போதும், ஒரு சின்ன ஊசி. வெரி குட் ப்ரோ, கூட கை தட்டுங்க. ஒரு சின்ன ஊசி தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணுவாரு, முதல்ல இந்த கேஸ் தாங்குதே இல்லையான்னு சும்மா சின்ன டெஸ்ட் வைப்போம்னு. அப்படின்னா அந்த பலூனே வெடிச்சிடும். அந்த பலூன் வந்து கூட்டமாக நிறையா கட்டி வச்சுருந்தீங்களே, அந்த பலூன் வெடிச்சு பக்கத்து பலூனையும் வெடிச்சு வச்சிடும். வெரி டேஞ்சரஸ். அப்போ என்னன்னா அந்த பலூன் என்ன ஆகணும், ஸ்லோலி அது வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும். அந்த பலூன் வந்து எப்படி வரணும், அந்த அந்த ஒரு பெரிய பலூனுக்கு ஃபயரில் விடுவாங்க. அது பேர் என்ன ப்ரோ? ஹாட் ஏர் பலூன் மாதிரி மாறணும், பெருசாக ஆகணும். அதில் ஊசி போட்டு வெடிக்குமா? அந்த மாதிரி பலூன் மாதிரி மாறணும், ஸ்ட்ராங்காக மாறணும், பறக்கணும். அதோட அப்புறம் அப்போ அது எப்படி நடக்கும், முழு சரணாகதி. அப்போ நம்ம சரணாகதி அடையலைன்னா, சரணாகதிக்குள்ள வரலன்னா நம்ம என்ன ஆகும்னா, நம்ம வந்து 4 விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகி போயிடுவோம். நம்ம சரணாகதிக்குள்ள வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த 4 விஷயத்துக்குள்ள போயிடுவோம். அது 4 விஷயம் என்னது, தர்ம அர்த்த காம மோக்ஷா. அது வந்து என்னது, தர்ம அர்த்த காம மோக்ஷா. தர்மனா வந்து என்னது, தர்மனா வந்து என்னன்னா நம்ம என்ன நம்மளோட நாலேஜ்ல என்ன தம்ம இருக்கு. தர்மம்னா என்ன இருக்கு, உதவி செய்யறது, சாப்பாடு கொடுக்குறது, சட்ட துணி வாங்கி கொடுக்குறது. அது நல்ல காரியம், தவறு இல்லை, அது நல்ல காரியம் தான், நல்ல ஒரு புண்ணியமான காரியம் தான். ஆனால் வெறும் அது மட்டுமே நம்மளுக்கு காப்பாற்றும். எல்லா பாவத்தையும் வச்சு இந்த தர்மத்தை இந்த புண்ணியத்தை வச்சு கழிச்சிடலாம். பாவம் மூட்டை ஒரு 10 மூட்டை இருக்கு வச்சுக்கோங்க, செஞ்ச பாவம் அட்டுலியும் எல்லாம் நிறைய பேர் பெரிய பண்ணாத அட்டுலியும் இல்லை, நிறைய பாவங்கள் இருக்கு. இது ஒரு 10 மூட்டை இருக்கு. நமக்கு 11 மூட்டை வந்து புண்ணியம் செஞ்சு இந்த 10ஓட 11 கழிச்சுட்டா 1 மூட்டை புண்ணியம் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து சொர்க்கம் போயிடலாம். எப்படி நம்ம பகவான் ஒரு சிஸ்டம் வச்சா அந்த சிஸ்டத்துக்கே நம்ம என்ன பண்றோம், அந்த சிஸ்டத்தை ஏரர் ஆக்கி நம்ம எப்படி பகவானுக்கு நம்ம வந்து அல்வா கொடுத்து, பகவான் என்ன கொடுக்குறோம், அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி எப்படி நம்ம தப்பிச்சு போயிடலாம். பகவான் சொல்லிருக்காரு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, இதெல்லாம் செஞ்சிருவோம். அப்போ புண்ணியம் செஞ்சால் அதை கவர் ஆயிருமே. பகவத்கீதை என்ன சொல்லப்படுது, பாவத்துக்கு பாவ மூட்டை அது 10 மூட்டை, புண்ணியத்துக்கு ஒரு புண்ணியம் சரிங்க அது ஒரு 10 மூட்டை வச்சுங்க. புண்ணியங்கள் பாவத்தோட
கலை அதோட இதை வந்து பொண்ணாக்கி பாவத்தை வந்து கழுவ முடியாது. புரியுதா? பாவங்கள் எல்லாத்தையும் முழுசா வெளியாக்கும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது? என்ன யோகா? பக்தி யோகா. பக்தி தான் ரொம்ப முக்கியம். அந்த பக்தி வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் பக்தி எங்கேருந்து ஆரம்பிக்குது? நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபம் பண்றீங்களா மதுஜி? எத்தனை பண்றீங்க? ஜபமா அன்னாடிக்கு பண்ணணும் மதுஜி. அட்லீஸ்ட் 1 round 2 round 3 round. சே ada buat tara lagi kan mataji. Esok dari esok satu lah. ஒன்று ரெண்டு பண்ணணும். this பக்தி யோகா சாண்டிங் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்குது. கேமரா திரும்ப ப்ரோ 360 இல்லை, நான் 380. இங்கே பார்த்து இங்கே கேட்பேன் நான். பண்ணுறீங்களா ப்ரோ? எத்தனை பண்ணுறீங்க? அது வெரி குட் வெரி குட் வெரி குட். ப்ரோ நீங்கள் 2 என்ன ப்ரோ? தம்பி 5 அண்ணன் 2. நீங்கள் கொஞ்சம் ஏற்றணும் ப்ரோ. அன்னாடிக்கு அட்லீஸ்ட் சாண்டிங் பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஜபம் என்ற கான்செப்ட் வந்து வெறும் ஹரே கிருஷ்ணாவில் தான் கொடுக்குறாங்க, வேறு எங்கேயுமே இல்லை கிடையாது. மலையாக்காரங்க என்ன பண்ணுறாங்க? தஸ்பீர் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அவங்க காடியில் மாடி வச்சுருப்பாங்க மாலை. கிறிஸ்தவங்க பார்த்துருக்கீங்களா? மாலை வச்சுருப்பாங்க, கீழே வந்து கிராஸ் போட்டுருப்பாங்க. அந்த ஜவமலையில் கர்த்தரை பேர் சொல்லுவாங்க, பிதா பரிசுத்த ஆவியின் பேராலே. பார்த்துருக்கேன், கூட எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பகவான் நாம நம்மளுக்கு ஜபம் இருக்கு. அதனால பார்த்து ஜபம் நாம சொல்றது தான் அந்த கலியுகத்தோட தர்மம். இதுதான் பக்தியில முதல் ஸ்டெப்பு. ஓகேவா? அன்னைக்கு கூட பாவம் சொன்னேன். என்ன சொன்ன மாதாஜி? நீ நிறைய சொன்னீங்க, எதையா சொன்ன சொல்றது. அதாவது என்னதுன்னா அதாவது என்னன்னா, இப்போ ஏரோப்ளைனுக்குல ஃப்ளைட்டில் போறீங்களா? ஃப்ளைட்டில் திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க? கிளம்பும் போது 3 ஏரோஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த எப்படி வந்து பெல்ட் போகிறது எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? பெல்ட் போகிற ஆக்சிஜன்லாம் போட்டு சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க முதல் என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜனை இந்த கப்பை கவுந்துட்டாலோ இடிச்சிட்டாலோ இல்லை உடஞ்சி கீழே விழுந்தாலோ ஆக்சிஜன் பாக்ஸ் ஒன்று வரும், அதை தூக்கி பக்கத்தில் ஒன்று போடுங்க அப்படி சொல்லுவாங்க. யாருக்கு சொல்லுவாங்க? உங்களை பார்த்துக்குங்க. நீங்கள் பக்கத்துக்கு பிள்ளைக்கு போட்டேன், எங்கள் அம்மாவுக்கு போட்டேன், அப்போ நீங்கள் என்ன வைங்க? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸானா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் யாருக்கு போடணும்? நம்மளுக்கு போடணும். அப்போ தான் நீங்கள் பக்கத்தில் பிள்ளைக்கு போய் பிள்ளை அப்புறம் ஓகே இருக்கா, அம்மா ஓகே இருப்பாங்க, நீங்கள் மறுக்கையா? அப்போ பக்தி வந்து யாருக்கு பண்ணணும்? நம்ம பண்ணணும். என் பிள்ளைக்காக பக்தி பண்ணுறேன், என் வீட்டுக்காக பக்தி பண்ணுறேன், என் மனைவிக்காக பக்தி பண்ணுறேன், என்னுடைய பப்பி நல்லாக்காக பக்தி பண்ணுறேன். இருக்கு, நான் வீடு பப்பிக்காக நான் பக்தி பண்ணுறேன், வீடு எல்லாமே பக்தி பண்ணுறேன். எல்லாமே பக்தி மற்றவங்களுக்கு இல்லை, பக்தி நம்மளுக்கு பண்ணணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களை காப்பாற்ற முடியும். ஓகேவா? அந்த பக்திக்கு முதல் விஷயம் வந்து என்னது? சரி, அதான் தர்மா. தர்மன்னா வந்து என்னது? புண்ணியங்கள் இனிமேல் செய்கிறது நிறைய தர்மம். அதெல்லாம் அர்த்தம் என்ன வந்து என்னது? சொத்து, காசு. ஓகேவா? காமனா வந்து என்னது? ஆசைகள். ஓகேவா? சோ மச் டிசைர். 5வது வந்து 4வது என்னது? மோக்ஷா, முக்தி அடையுது. இந்த யாரு சரணாகதி பாதைக்குள்ள வரலையோ அவங்க தர்ம அர்த்த காம மோக்ஷ பாதைக்குள்ள போயிடுவாங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷாக்குள்ள போயிட்டீங்கன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? இந்த புண்ணியம் செஞ்சதுக்கும், இந்த பணம் பொருள் ஆசைக்கும், அப்புறம் வந்து இந்த உலகத்தோட இந்த உலகத்தோட ஆசைகளுக்கும், பிறகு வந்து மோட்ச முக்தி ஆசைக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்குள்ளே போயிட்டோம்னா திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி இந்த பூமியில் பிறக்கணும். இது யார் சொல்லியிருக்கிறா? சிவபெருமான் சொல்லிக்கிறாரு. புனரபி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இதே சம்ஸ்காரி கௌதுஸ்காரி கிருப்பையா பாரே முராரே. திருப்பி பிறக்கணும், திருப்பி சாகணும், திருப்பி பிறக்கணும், திருப்பி சாகணும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? நல்லதோ கெட்டதோ, புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, நம்ம என்ன பண்ணோம்? பக்தி பாதைக்குள்ள அதுக்குள்ள வந்து சரணாகதி பகவான் முழுசா நம்மளுக்கு ட்ரை பண்ணோம். மொத்த உழைப்பையும் தூக்கி நம்ம சரணாகதி அடையில போடணும். பகவான் கிட்ட முழு சரணாகதி அடையணும். அதுக்கு தான் நம்ம உழைப்பு பண்ணணும். நீங்க நம்ம மற்ற விஷயத்துல நம்ம வந்து சரணாகதி அந்த இதுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம திருப்பி பார்க்கணும். உழைப்பு முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பாதையில சரணாகதி அடையிறதுக்கு போடணும். ஓகேவா? நம்ம வந்து ஓகே ஓகே நம்ம சரணாகதி அடையணும்னு வச்சுங்களேன், நம்பிக்கை இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கிட்டத்தட்ட நம்ம சொல்லி என்ன ஆயிடுவோம்? நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது இந்த ஆள் நம்மளை காப்பாற்றலை, கிருஷ்ணா நம்மளை காப்பாற்றலை, தூக்கி போட்டுருவோம். திருப்பியும் நம்ம வந்து மாயா அடின்னு அடிக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணா கோவிந்தா காப்பாற்றிருக்கி வருவோம்.
திருப்பி வந்து நல்லா பக்தி பண்ணுவோம், திருப்பி அவர் டெஸ்ட் பாரு ஒழுங்கா பண்றானா இல்லையான்னு சொல்லி திருப்பி என்ன ஆகும், திருப்பி தூக்கி போட்டு போயிடுவோம். சரி நீ ஜபம் பண்ணி என்னத்துக்கு, ஜபம் பண்ணி என்ன இருக்கு எனக்கு, இவ்வளோ நாள் நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், இப்படி போட்டு நீ வாட்டி வதக்கி எடுக்குது என்னைய, எதுக்காக நான் ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும், தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பகவான் பக்தி பாதி விட்டுட்டு போயிட்டா ஓ இதோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், இதோட எல்லாமே வந்து ஓகேவாயிரும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹீரோ மாதிரி டயலாக்லாம் பேசி என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறது. இனி நான் கிளாஸ் போக மாட்டேன், இனி கேட்க மாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்னமோ தெரிஞ்சுக்க மாதிரி ஒரு கோலம் தூக்கி விட்டு அப்போதான் அந்த கேஸ் என்ன ஆகும், அதுக்கப்புறம் இன்னும் அடி வாங்கும். பகவான் சொல்றா பாருங்க, மம என்னது மம மாய துரத்தையா, அது அடி என்னது ஸ்லோகம், என்னது ஸ்லோகத்தில் மம மாய துரத்தையா அம்மே வம்சம் இல்லை, அது மம மாயா துரத்தைனா மாயா வந்து என்னோட சக்தி. ஓகேவா, நம்ம மாயாவுக்கு எதிர்த்து போராடணும்னா, மாயானா வந்து என்னது, நம்மளை இந்த உலகத்துல மீண்டும் நம்மளை பிறக்க வைக்கும், நம்மளை கஷ்டத்துக்கு நம்மளை கஷ்டப்படுத்தும். அதான் மாயா. இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டும். அதான் மாயா. அப்ப என்ன ஆயிரும், நம்ம வந்து இந்த மாயாவோட பந்தத்துல மாட்டிக்கும். நம்ம அப்ப மாயா கிட்ட நம்ம போராடணும், என்ன பண்ணணும், பகவானோட பக்தி நம்ம முடிக்கணும், சரணாகதி அடையணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், இந்த உலகத்தில் நடக்குதெல்லாம் ரைட்டு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் ஸ்மூத்தா போகுது நினைப்போம். ஆனா எப்ப பரீட்சை வரும், கிடைச்சா மரண தருவாயில பரீட்சை வரும். அப்ப வந்து அழுந்து கிருஷ்ணா காப்பாது, கோவிந்தா காப்பாத்துனா என்ன பண்ணுவார், இது அவர் வச்சிருக்க கிருஷ்ணா சங்கு பேர் என்னது, பாஞ்சஜன்யம் எடுத்து ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு ஊதுவாரு. உடம்பு நல்லா இருக்கும் போதே, உடம்பு நல்லா இருக்கும் போது, கை கால் நல்லா இருக்கும் போது, எல்லாம் நல்லா இருக்கும் போது எந்த பேச்சும் கேட்கறது இல்லை. ஹாஸ்பிட்டல் ஐசியூல போட்டுருவாங்க, முன்னுக்கு ஆக்சிஜன் வாயில் போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, கோவிந்த காப்பாத்து வாயா காப்பாத்துறேன். நல்லா இருக்கும் போது உனக்கு படிச்சு சொன்னேன், உன் சென்டர் மூலியமா சொன்னேன், ஆள் மூலியமா சொன்னேன், யூடியூப் மூலியமா சொன்னேன், உனக்கு வீடியோ நான் வந்தேன். ப்ரோபாதர் லெக்சர்லாம் கேட்க மாட்டேன்னா 1 நிமிஷம் லெக்சர் போட்டேன், அது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 30 செகண்ட் 20 செகண்ட் 10 செகண்ட் ஒரு சின்ன கோட்ஸ் எவ்வளோ இருக்கும், திருக்குறள் மாதிரி தான் கோட்ஸ் இருக்கு, ஒரு 2 அடி தான். அதையும் நீ ஸ்கூல் பண்ணி விட்டுட்டு எந்த பேஷன் கேட்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா ரீட் மோர் இருந்துச்சுன்னா தள்ளி விட்டுருவோம். நம்ம கஷ்டப்பட்டு நான் போடுவேன், சாதாரண இல்லை, படாத பாடு இல்லை. லிசன் வந்துச்சு, கஷ்டப்பட்டு நான் பெருசாக எழுதுவேன். கீழே என்னமோ அது என்ன வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும், ரீட் மோல போயிடும். இன்னும் நிறைய பேசியிருக்கிறாரு அப்படின்னு கீழே போயிடும். நம்ம என்ன பண்ணுவாங்க, மேலே பார்த்து லைட்டாக படிச்சுட்டு இவன் எதாவது சொல்லியிருக்கான் ஸ்கூலு கடைசியா கீழே நான் சொல்லியிருப்போனே, சொன்னீங்களா போனே. அதாவது நான் என்னத்த பண்ணுவேன், நான் முந்தி நிறையா ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். அதனால வாட்ஸ்அப் பண்ணி குரூப் போட்டு தனித்தனியாக மெசேஜ் போட்டு ஒரு கால் பண்ணி சொல்லிடுவேன். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியலையே ப்ரூன்னு. அதோட மிகப்பெரிய ஒரு கொடுமை வந்து என்னதுன்னா, வாய்ஸ் மெசேஜ் போட பார்த்தீங்களா, வாய்ஸ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 2 எக்ஸா 2 டைம்ஸ் இல்லையா, அதில் வச்சு கேட்குறது. அதில் எல்லாம் வந்து அவசரம், எல்லாம் வந்து இப்போ திடீர் உப்புமா, திடீர் பாயாசம், திடீர் கேசரி மாதிரி எல்லாமே திடீர் வேணும். தட்ஸ் வாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், சரணாகதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி அடையிறதுக்கு, ஓகேவா, சரணாகதி போய் சொல்லிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த சரணாகதி அடையிறதுக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். இப்போ சரணாகதி என்னது, அது ஹை கிளாஸில் இருக்குது, முழு சரணாகதி அடையணும். ஓகேவா, இப்போ நம்ம அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, அப்போ நம்ம கேஸ் வந்து அங்கேயே நம்ம திண்டாடுது. இப்போ இந்த சரணாகதி அடையிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணணும், அதுதான் நிறைய பேர் தெரிய மாட்டுது. நானும் நிறைய பேர் பார்ப்பேன், மகாராஷ்டிரா வரும்போது கிளாஸ் கொடுப்பாங்க. ஓகே, சரண்டர் டு கிருஷ்ணா எல்லாரும். அவங்க கிளாஸில் கேட்டேன், நான் சொந்தமாக கிளாஸ் இருக்கும்போது சரண்டர்னா என்னன்னு சும்மா கட்டி கேட்டேன். சரண்டர்னா கோயிலில் இருக்கிற இது தூணை கட்டி பிடிச்சி அங்கேயே தூங்குறதா, இல்லை ஃபுல்லாக வந்து கோயிலே அப்படியே உட்காந்துருதா, நீங்க சாப்பிட மாட்டேன் அப்படி செத்து போயிடும் அப்படி உட்காந்து. சரணாகதி என்னது, எப்படி அதை ப்ராக்டிஸ் லைஃப்ல செயல்படுத்துறது,
அவங்க கோட்பாடு கடைபிடிக்கிறது வந்து 6 வகையான சரணாகதி இருக்கு. அதுவே நம்மளுக்கு தெரியல. இப்போ 6 இருக்கட்டும், அது விட்டுடலாம். இது பிக் சப்ஜெக்ட், அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம். அடுத்தது என் கிளாஸ்ல ஒன்றும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சரணாகதி பகவான் முழுசு சரணடையணும். ஓகேவா? அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ சரணாகதி அடையிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யணும். என்னது? சரணாகதிக்கு முக்கியமான ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? இல்லை, யார் சொல்றீங்க? உங்களுக்கு டபுள் பிரசாத் இன்னைக்கு. மாதிரி அயோத்தியா பிரசாத், அயோத்தியா போனீங்களா? இப்போ மகாபிரசாத் இருக்கா? மகாபிரசாதம் கிடைக்கும் இன்னைக்கு அயோத்தியாவிலேருந்து. மாதிரி தான் போயிட்டு வந்துருக்காங்க. சரணாகதி அடையிறதுக்கு இந்த பெரிய வேலை ஒன்று செய்யறதுக்கு உதாரணம் வச்சுங்களேன். நீங்கள் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போறீங்க. நாளைக்கு திடீர்னு காலை எழுந்து பிஸ்னஸ் மேன் ஆக பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? சீக்கிரமாக காலை எழுந்திக்கணும். பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? மதிய வசதி உண்மையா இல்லையா? நீங்கள் கண்டினியூ நடத்துறீங்களா இல்லையா? பிஸ்னஸ் பண்ணணும். முதல் வேலை என்ன மாதிரி? காலைல சீக்கிரமாக எழுந்திக்கணும். அதான் பிஸ்னஸ் பண்ண முதல் குவாலிட்டி. கனவு காண்டெல்லாம் பின்னாடி. அண்ணாமலை படம் மாரி, ரஜினி மாரி ஒரே பாடல வேலை. கனவு காண்டெல்லாம் பின்னாடி. பிஸ்னஸ் பண்ணணும்னா பணக்காரன் ஆகணும். நான் பிறக்கும் போது ஏழை பிறந்துட்டேன், சாகும் போதே நான் பணக்காரன் சாகணும். அந்த டைலாக்லாம் ஓகே. அதுக்கு மறுநாள் காலை என்ன பண்ணணும்? ஃபோனை நைட்டு ஃபுல்லாக ஃபோனை ஒரு 2 மணி 3 மணிக்கு பார்த்துட்டு காலைல 9-10 மணிக்கு ஏஞ்சிட்டா காலைல முதல் என்ன பண்ணணும்? சீக்கிரம் பண்ணிக்கலாம். அதே போல் பக்தி என்ற சரணாகதி பண்ணணும்னா அது பெரிய வேலை. அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது பண்ணுறதுக்கு முதல் வேலை என்னது? ஃபர்ஸ்ட் வேலை என்னது? எல்லாம் ஓகே. அதுக்கு பேர் இருக்கு டெக்னிக்கலா. மதி யூ வாண்ட் டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் வேலை என்னது? சத்து சொல்லி கொடுங்க. கவினேஷ் கை தருவாங்க. என்னது? சாதனா பக்தி. என்னது? சாதனா பக்தி. வெளியே சொன்னீங்களா? வெரி அம்பல்லாம். ஐயோ, சாதனா பக்தி. சாதனா பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சாதன பக்தின்னா என்னது? சாதன பக்தினா என்னது? ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. அவன் அன்றாட வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. அது என்னது இருக்கு? ஃபர்ஸ்ட் என்னது? காலேஜ் மங்களாஜி செய்யணும் மாதிரி சொல்லிக்கிறாங்க. பாசிபிளா? சொக்ஸ் எங்க? என்னோட காடி சாவி எங்க? அது சாப்பாடு எடுத்து வச்சியா? இதுக்கே போயிடும் பிரபு. அங்கே போனோன்னா ஸ்கூலில் லேட்டு, கம்பெனியில் லேட்டு, எல்லாத்துக்கும் லேட்டு. அப்புறம் மாதத்துக்கு சம்பளம் கட்டு. ஓகே, மங்களாத்தி வெரி குட் மதஜி. ஆனால் மங்களாத்தி அன்னாடிக்கும் சாதாரண குடும்ப வாழ்க்கை அன்னாடிக்கும் பாசிபிள் கிடையாது. ஓகேவா? காலையில் உங்களுடைய ஜாப் பார்க்கலாம். சிம்பிளாக ஆர்த்தி முடிஞ்ச சிம்பிளாக ஆர்த்தி பண்ணலாம். முடிஞ்சுன்னா பண்ணலாம். ஓகேவா? ஆனால் சாதனா பக்தியில் ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? நாம ஜபம், சாண்டிங். ஓகேவா? குரு எடுத்துட்டு குரு எடுக்கலையோ எல்லாரும் 16 மாலைக்கு நிற்கணும். ஸ்டார்டிங்கில் 1 மாலை 2 மாலை 3 மாலை 4 மாலை 5 மாலை 8 மாலை 10 மாலை போய் கரெக்டாக கண்டிப்பாக 14 மாலை நிற்கணும். நம்ம தான் குரு எடுக்கலையே. நம்ம தான் சும்மா தான் அப்பப்போ தானே போகிறோம். நம்ம தான் கிளாஸ் கேட்க போகிறோம், பார்க்க தானே போகிறோம். அப்படி இல்லை. எப்போவுமே அந்த சுருள் சாண்டிங் அப்படியே என்ன ஆகணும்? வளர்ந்து 16 மாலைக்கு நிற்கணும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் சாதனை பற்றி முதல் வேலை இதுதான். ரெண்டாவது வேலை என்னது? 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணணும். மது, மாது, சூது, புலால். நோ மது. மதுனா என்னது? ஆல்கோஹால். நோ. அப்புறம் என்னது அடுத்து? மது, மாது. நோ தவறான உறவு. மது, மாது, சூது. நோ கேம்பிளிங். கேம்பிளிங் இருக்கக்கூடாது. இன்னைக்கு செல்சி பீஸ் ஆர்சனல் இன்னைக்கு பெட்டு பிடிக்கிறோம். ஓன் கேங் தெரியுது எங்க? அதெல்லாம் கேம்பிளிங். ஓகேவா? புரியுதா ப்ரோ? அதெல்லாம் கேம்பிளிங். டாமா, சாய், கூடா, மெக்டாம், டோட்டோ எல்லாம் கேம்பிளிங். எப்படி ஒரு 10 5 வழி 6 வழி போட்டு எழுதிட்டு எப்படி 100 வழி கொடுக்குறானே? எப்படி கொடுக்குறான் உங்களுக்கு? 5 6 வழி போட்டு எழுதிட்டு 100 வழி 200 வழி 1000 வழி கொடுக்குறானே? சும்மா கொடுக்குறானே? அது பேர் என்னது? ராதாகோபால். அது என்னது? கேம்பிளிங். ஓகேவா? அடுத்து மது, மாது, சூது, புலால். ஓகே, புலால் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஸ்லோலி இப்போ நம்ம அசைவம் சாப்பிட்றோம், உடனே விட முடியலையா? ஸ்லோலி நம்ம விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? அசைவ உணவு விடுறது வெறும் ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்லப்படலை. பல சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய அடியார்கள் 4 பேர் இருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், திருமூலர், அப்புறம் மாணிக்க வாசகர். ஓகேவா? அதில் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்காரு, சிவபெருமான வழிபடணும், சிவபெருமான ஃபாலோ பண்ணணும்னா திருமூலரோட பேச்சை கேட்கணும்.
என்னோட திருவள்ளுவர் திருக்குறளையும் சொல்லியிருக்கிறாரு, 10 குறள் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இயேசுநாதர் கொடுத்துருக்கிறாரு, கொல்லாதிருப்பாயாகன்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம். புத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம முடிஞ்சிருக்கு ஸ்கூலில் நம்ம பண்ணணும். ஓகே, அப்போ சாதனை பற்றி வேறு. அடுத்த சாதனை பற்றி வந்து என்னது? அடுத்து பக்தி சேவை. டெம்பிளுக்கு வரோம், இல்லை எங்கேயாச்சும் சென்டர் இருக்கா, போய் கலந்துக்கணும் நம்ம. ஓகேவா? நம்மளால முடிஞ்ச ஏதாவது சேவை ஓகே பொருளாக செய்யும்போது பரவாயில்ல. சரி, வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் துளசி எடுத்து வரலாம், கொஞ்சம் பூ எடுத்து வரலாம், கொஞ்சம் மாலை கட்டி எடுத்து வரலாம். சம்திங் ஏதாச்சும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை. பெருசாக முடியலாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் சிறுசாக கொஞ்சமாச்சும் நம்ம எதுவும் செய்யணும். அப்படி எதுவுமே இல்லையா? சரி, நம்ம வந்து கொஞ்சம் கூட்டுவோம், கொஞ்சம் சேவை செய்வோம், ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் உழைப்பு போடணும். உழைப்பு போடாமல் நம்மளுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆக முடியுமா? காலைல போயிட்டு ஒரு மேசையை போட்டு நீங்கள் நிற்கிறீங்க காலையிலே ஒரு கம்பெனி மின்னுக்கு, எல்லாம் என்ன நினைப்பாங்க? மேசை போட்டு நீங்கள் சும்மா போய் நிற்கிறீங்க, என்ன நினைப்பாங்க எல்லாரும்? உண்மையை சொல்றேன், என்ன நினைப்பாங்க? காலையில் ஒரு கம்பெனி ஏரியாவில் போயிட்டு சும்மா ஒரு மேசை போட்டு கோசமாக மேசை போட்டு நீங்கள் நிற்கிறீங்க, எல்லாரும் காலைல போய் என்ன நினைப்பாங்க? பிச்சைக்காரன் இல்லை அது, அதுக்கு மேலே ஒன்று நினைப்பேன். என்னது? பைத்தியக்காரன் நிற்கிறான்னு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? பைத்தியக்காரன் நிற்பாங்க. அந்த மேசை மேலே ஒரு நாசிலிமா இருந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? வியாபாரம் நினைப்பாங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த அந்த ரிசல்ட் இருக்கு. அந்த மேசை மேலே நாசிலிமாவோ ஒரு கொய்த்தியாவோ இல்லை ஏதோ பீவோன்னு இருந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? வியாபாரம் பார்க்கணும் பைத்தியக்காரன் நினைப்பாங்களா? என்ன பண்ணிட்டு போவாங்க? வாங்கிட்டு போவாங்க. அப்பா காலையில் நான் வீட்டில் வந்து சமைக்காம வந்தேன், ஏதாச்சும் விற்கிறான்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. ஒரு மேசை போட நின்றுட்டா என்ன ஆவா? பைத்தியம் கூடங்க, பைத்தியக்காரன் போய் இவ்வளவு வீராப்பு. அதான் சாதன பக்தி. சாதன பக்தி மீன்ஸ் வந்து நம்ம உழைப்பை போடணும். காலையில் ஏஞ்சிக்கணும், முடிஞ்சுக்கலாம். சரி, மங்களாத்தி மாற்ற சொன்ன நல்ல பாயிண்ட் சொன்ன. மங்களாத்தி ஓகே, வேலை நாளும் செய்ய முடியல, ஓகே. மங்களாத்தி எப்போ நம்ம செய்ய ட்ரை பண்ணணும்? லீவு நாளில். நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க? லீவு நாளில் ஒரு நாள் தான் லீவு கிடைக்கிது, அதனால நிம்மதியை விட. சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து மங்களாரத்தி முடியல, ஓகேவா? அதுக்கு டைம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு துளசி பூஜா இல்லை குரு பூஜா அட்லீஸ்ட் அது செய்யலாம். மங்களாரத்தி தான் என்ன முடிவு சொல்லுங்க. என்னையா துளசி பூஜை குரு பூஜை என்னைய டோர்ச்சர் பண்ற? சரி, அதுவும் முடியல. சாயந்தரம் ஒரு சந்தியா ஆரத்தி. நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க? 5-6 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு தூங்க போறது. அட்லீஸ்ட் நம்ம எதாச்சும் பண்ணணும். நான் எப்போதும் சொல்லுவேன், பாகவதம் சொல்லி என்ன சொல்லுவேன், மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் மணி பிடிச்சி பூஜை போடணும். உங்க கையில மணி அடிச்சு பூஜை போடணும். அப்படி மாசத்துல ஒரு நாள் கூட மணி பிடிச்சி, இது மினிமமா நான் சொல்றேன். ஒரு மணி அடிச்சு நீங்க ஆர்த்தி பண்ணலையா, ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதனால அட்லீஸ்ட் வந்து நம்ம ஆரத்தி சேவா நம்ம செய்யணும். ஓகேவா? அட்லீஸ்ட் மாசத்துல 1. அப்புறம் இந்த துளசி பூஜை குரு பூஜை எல்லாம் செஞ்சு பழகணும். தெரியலையா? நம்ம சீக்கிரம் வாங்க, இங்க நம்ம துளசி பூஜை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நம்ம. ஓகேவா? இதான் சாதனா பக்தி. சாதனா பக்தி நல்லா ஞாபகிங்க. சாதனா பக்தி இஸ் த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் நல்லா வந்து இந்த 4 பில்லரும், ஓகேவா? நாம ஜபம், பக்தி சேவா, ஆரத்தி சேவா, அப்புறம் வந்து என்னது கிளாஸ் கேட்கறது, அசோசியேஷன், பக்த சங்கம், இது எல்லாமே சாதனை பக்தி வரும். இந்த சாதன பக்தி என்ற விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தென் நம்ம வந்து என்ன சாதன பக்தி அடுத்த கட்டம் நகர்ந்து எங்க போவோம்? சரணாகதிக்குள்ள வரும். நம்ம ஏதாச்சும் மகாராஜோ சன்னியாசி கிளாஸ் கொடுக்கும்போது சரணாகதி அடைஞ்சிட்டீங்களா பக்தர்களே? சரணாகதி அடைஞ்சிட்டீங்களா? என்ன பண்ணுவோம் நம்ம? எஸ் மகாராஜ். சரணாகதி அடையணும்னா ஃபர்ஸ்ட் முத உழைப்பு எங்க போடணும்? முத உழைப்பு எங்க போடணும்? சாதனா பக்தி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தியில போடணும். ஓகேவா? அப்ப நம்ம சரணாகதி சரணாகதி ஓகே. சரணாகதினா வந்து என்னன்னா அது ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கு, ஒரு சின்ன ஒரு மீட்டர் இருக்கு. சரணாகதி என்னதுன்னு ஓகேவா? நல்லா கேட்கணும். 3 விஷயம் இருக்கு. வந்து அன்னைக்கு பாகவதம் சொன்னேன் நான். சேவா, சேவியா அண்ட் சேவகா, 3 விஷயம். இது வந்து ஒரே கோட்டில் இருக்கணும். இதான் சரணாகதி.
சேவா, எல்லாம் சொல்லு, சேவா, சேவையா அண்ட் சேவகா. ஓகே, சேவியானா என்னது, சேவகானா என்னது? நீ தானே கேள்வி கேட்ட, நீ ஏன் சொல்லிடுறேன்? சேவியானா என்னது, சேவகானா என்னது? சொல்லுங்க. இல்ல சேவியா அண்ட் சேவகா. ஓகே, எஸ் கரெக்ட். மத்த கை தட்டி கொடுங்க. சேவையானா, சேவையானா என்ன அர்த்தம்னா நம்ம பக்தி கொடுக்கறது, சேவையை செய்யறது, அதான் சேவையா. sorry சேவையானா வந்து என்னன்னா பகவான் பக்தி வாங்கிக்கிறாரு, நம்ம கிட்ட சேவை வாங்கிக்கிறாரு, அதான் சேவையா. ஓகேவா? பகவான் நம்ம கிட்ட இருந்து நம்மளோட சேவை வாங்கிக்கிறாரு. பகவான் எங்க வீட்டு பிரபு வந்து பூஜை செய்யாரு, என்னை வந்து சென்டர்ல வந்து கூட்ட விட்டுறாங்க, தொழில் கடை விடுறாங்க, அவரு சேவையை பூஜை சேவை தானே பகவான் பார்ப்பாரு. நான் தொழில் கழுவுறேன், சென்டர்ல வந்து தொழில் கழுவுறேன், முன்ன கூட்டுறேன், கழுவுறேன், இதெல்லாம் பகவான் பார்க்க மாட்டாரா? அப்படியே கேள்வி வரும். சேவையில வந்து இது உயர்ந்த சேவை, இது 2வது பட்ச சேவை, இது கீழ்பட்ட சேவை அப்படிலாம் கிடையாது. சேவைனா சேவைதான், எல்லாமே சேம் தான். அதனால வந்து கொடுக்குற சேவையை வந்து ஏற்றுக்கொள்பவர் பார்த்தீங்கன்னா பகவான். அவருக்கு பேர் வந்து என்னது, சேவையா. சேவையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், பகவான் மட்டும்தான். அப்ப சேவை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் யாரு இருக்கா, முதல் கட்டம் யாரு இருக்கா, சேவக்கா. சேவக்கா வந்து யாரு, பலராமர், ஸ்ரீமத் ராதாராணி, இவங்கெல்லாம் பகவான சேவை செய்யறாங்க. இவங்க வழியில வரும்போது தான் குருமார்களோட வழியை பின்பற்றி தான் நம்ம அவங்க கிட்ட நம்ம சேவையை செய்யறோம். நம்ம அவங்க பேச்சு கேட்டு தான் நம்ம சேவை செய்யறோம். அப்ப நம்மலாம் வந்து என்னது, நம்மலாம் சேவக்கா, பகவானுக்கு சேவை கொடுக்குறோம். ஓகேவா? அப்ப பகவான் சேவையா, நம்ம வந்து சேவக்கா. அந்த சேவையாவும் சேவக்காவும் நடுவில் இணைக்கிறது, நடுவில் என்னது, சேவா, சேவை. யாருக்கு புரியல? ஓகே, சேவையா, சேவையா இந்த சைடு, சேவக்கா இந்த சைடு, நடுவில் வந்து சேவா. அப்ப இந்த மூணுத்தையும் வந்து ஒரே கோட்ல இணைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 விஷயம் இருக்கு, பக்தி, பக்தா அண்ட் பகவான். 3B, சொன்னது 3B. அண்டர்ஸ்டாண்ட்? முன்னுக்கு அங்க இருக்கிறது யாரு, பகவான். இங்க இருக்கிறது யாரு, பக்தா. பக்தாவும் பகவான் சேர்க்கிறது நடுவில் என்னது, பக்தி. இந்த பகவான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பகவான் வந்து நம்மளால உணர முடியாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உணர முடியாது. இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா வகையான திங்ஸ் இருக்குல்ல, பொருள்லாம் இருக்குல்ல, இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனுக்குள்ள வரும், 3 டைமென்ஷனுக்குள்ள வரும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் கஷ்டமானது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த உலகத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து 3 டைமென்ஷனுக்குள்ள வரும். உதாரணத்துக்கு இந்த ஃபோன் இருக்கு, கொஞ்சம் வந்து மாதிரி மறைக்குது, ஒரு ஸ்டெப். அது என் கிளாஸில் யாருமோ மறைக்கக்கூடாது. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்குங்களா, இது வந்து 3 டைமென்ஷன் இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கு, விட்த் இருக்கு, அப்புறம் வந்து என்னது, லென்த், விட்த், அப்புறம் ஹைட் இருக்கு. ஓகேவா? அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் இருக்கு. கரெக்டா இல்லையா? அதே போல இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம், லென்த், விட்த், அப்புறம் ஹைட், நீளம், அகலம், அப்புறம் உயரம், இது இருக்கு. இது எல்லாமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் 3 டைமென்ஷன் இருக்கு. எல்லாமே இந்த 3 டைமென்ஷன் அளக்கப்படுது. எல்லாமே சேர்த்துக்குங்க. ஓகேவா? பகவான் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 4th டைமென்ஷன் இருக்கிறாரு. இல்லை, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவர் 4வது டைமென்ஷன்ல இருக்கிறாரு. ஓகே, ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட். 4வது டைமென்ஷன் இருக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா தூரியா. அது பேர் என்னது, தூரியா. நம்ம வந்து பௌதிகத்தில் 3 டைமென்ஷனுக்குள்ள இருக்கிறோம். 3 வகையான விஷயங்கள். நம்ம கண்ணுக்கு உயரம் தெரியும், அகலம் தெரியும், அப்புறம் உயரம், அகலம், அப்புறம் நீளம் தெரியும். இது 3 நம்ம கண்ணுக்கு தெரியும். பகவான் 4th டைமென்ஷன்ல இருக்கிறாரு. ஓகேவா? அது ஆக்சுவலி வந்து 5வது டைமென்ஷன்ல இருக்கிறார். அது போவேன்னா சிம்பிளா சொல்றேன், 4வது டைமென்ஷன்ல இருக்கிறாரு. அந்த 4வது டைமென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியல, அது புரிஞ்சுக்கிற தன்மையே நம்ம கிட்ட இல்லை. அப்போ நம்ம அதுல வந்து 0வா இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த 4வது டைமென்ஷன் இருக்கிறது தான் பகவான். அப்ப அங்க பகவான் இருக்கிறாரு. அந்த பகவான் நம்ம வந்து 4th டைமென்ஷன் புரிஞ்சிக்க முடியாத காரணத்தினால தான் நம்ம வந்து அந்த வெறும் ஃபோட்டோவாக பார்க்குறோம், அந்த விக்கிரகத்தை வெறும் விக்கிரகம் பார்க்குறோம், அந்த கல்லா பார்க்குறோம், வெறும் சாதாரணமாக பார்க்குறோம்.
இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது, பகவான் இருக்கிற, கோபால் இருக்கிறார். இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ உடைக்க முடியுதா? பி லாஜிக். உடைக்க முடியுதா? உடைக்க முடியும். இந்த ஃபோட்டோவை எரிக்க முடியுதா? முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோவா தெரிய வரைக்கும் நம்ம வந்து 3 டைமென்ஷன் மட்டும் தான் இருக்கும். அந்த 4th டைமென்ஷனில் எப்போ வருமா, ஓ கோபால் இஸ் ரியல். ஜெகநாத் எந்த இதில் இருப்பார்? என்ன 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 மெட்டீரியல் வுட்டில் இருப்பார், கட்டையில் இருப்பார். அப்போ கட்டையை வெட்ட முடியாதா? கத்தி கம்பெடுத்து வெட்ட முடியாதா? அச்சு கம்பு எடுத்தா போல கத்தியத்தை வெட்ட முடியாதா? ஜெகநாத் இஸ் வுட். அப்போ அந்த வுட்டை பக்கமாக எப்போ ஜெகநாதனை நம்ம பார்க்குறோமோ தென் அப்போ அந்த 4th டைமென்ஷனுக்கு பகவான் நம்மளுக்கு தெரிவார். ஓகேவா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைமென்ஷனில் இருக்கிற நம்ம பகவான் 4th டைமென்ஷன் இருக்காரு. இந்த 3 டைமென்ஷன் இருக்கிற நம்ம 4th டைமென்ஷன் நம்ம பார்க்கணும்னா நம்ம அந்த 4th டைமென்ஷன் 4வது டைமென்ஷன் 4வது அளவில் உள்ள பகவான் புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு சொந்த அறிவால் புரிஞ்சிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவை, ஒரு கைடு தேவை. அதுதான் வந்து யாரு? குரு. அதுக்கு தான் நம்ம வந்து குரு தேவை. அந்த குருவோட கருணையால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு திவ்ய சக்ஷு, டிரான்சென்டென்டல் விஷன் கிடைக்கும், பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இருக்கார்ல, அவர் வந்து பாருங்க ஆஃப்டர் தீட்சை எடுத்த பிறகு அவர் குரு யாரு? ஈஸ்வர பூரி. குரு எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்? சன்னியாசி அமுத்துவார். சன்னியாசி வந்து கேஷவ பாரதிகிட்ட எடுப்பார். ஒரு சன்னியாசி எடுத்து அவர் எங்கெங்கே போகும்போது கடைசி அவர் வந்து ஜெகநாதபுரி டெம்பிளுக்கு வருவார். கரெக்டா இல்லையா? ஜெகநாதபுரி டெம்பிள் வரும்போது அங்கே சர்வம பட்டாச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸ் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி, ஒரு வேதாந்தி, அவர் ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருப்பாரு. அங்கே டெம்பிள், ஜெகநாத் டெம்பிள் அங்கே இருக்கு. மகாபுரம் என்ன பண்ணுவார்? கத்திட்டு நேராக என்ன பண்ணுவார்? ஜெகன்னா கத்திட்டு போவார். அங்கே போயிட்டு அங்கே மயக்கப்பட்டு விழுந்துருவார். அப்போ ஏன் அவர் நேராக கிளாஸுக்கு வரல? ஏன் ஜெகநாதர் போனார்? பிகாஸ் அங்கே அவர் ஜெகநாதர் எப்படி இருப்பாரு? ஈச ஜெகநாத் எப்படி இருப்பாரு? கை பிடிச்சிருப்பாரு. கரெக்டா இல்லையா? மகாபிரபு ஜெகநாதர் எப்படி பார்த்தாரு? கிருஷ்ணரா பார்த்த ஷாம சுந்தர ஜெகநாதரே கிருஷ்ணரா எப்படி பார்க்குறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாபிரபு ஜெகநாதர் வெறும் வுட்டு கட்டை இது இப்படி ஏன் கண்ணு பிடிச்சா அப்படி பார்க்கல. மகாபிரபு என்ன பார்த்தாரு? 4th டைமென்ஷன் 4வது டைமென்ஷன்ல உள்ள பகவானை பார்க்குற உள்ளுக்குள்ள ஷாம சுந்தர் இருக்காரு. அதனால என்ன பண்றாரு? உள்ளே ஜெய ஜெகநாத் கத்திட்டு அவர் போறாரு. போயிட்டு அங்கே பார்த்துட்டு பகவான் பார்த்து கீழே விழுறாரு. நம்ம பக்தராக நம்ம வந்து அந்த 4th டைமென்ஷனுக்குள்ள வரணும்னா அப்போதான் அந்த தர்ஷன், அதை பற்றி நம்ம தர்ஷன் இருக்குல்ல, கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க, தர்ஷன் திறப்பாங்க. ஓகேவா? திருஷ்டா, திருஷ்டி அண்ட் தர்ஷன் 3 விஷயம் இருக்கு. திருஷ்டானா வந்து என்னதுன்னா அவர் நம்மளுக்கு அந்த கருணை கொடுப்பாரு. திருஷ்டா, திருஷ்டி, தர்ஷன். பிறகு அவர் கருணை கொடுத்தோன்னே அப்போதான் நம்ம அவரை பார்க்க முடியும். அதான் தர்ஷன். அப்போதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் திருஷ்டி. திருஷ்டினா பார்க்குறது. திருஷ்டி விநாயகர், திருஷ்டி பார்க்கணும்ல, திருஷ்டினா பார்க்குறது. அவர் திருஷ்டா கொடுத்தாதான் நம்ம வந்து திருஷ்டி பார்க்க முடியும். நம்ம அப்பா அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அதுக்கு பேர் தான் தர்ஷன். ஓகேவா? அவர் திருஷ்டா, அவர் கருணை கொடுப்பாரு. அப்போதான் நமக்கு பார்க்கறது நம்ம கண்ணு கிடைக்கும். அதுக்கு பேர் திருஷ்டி. அப்போ நம்ம பார்க்கும்போது அங்கே கிருஷ்ணன் ஷாம சுந்தர ரூபத்தில் பகவான் அங்கே வந்து ஃப்ரூட் விளையாடுவார். கையெல்லாம் விளையாடும். ஒரு கேமரா மட்டும் பிரபு பாருங்க ஃப்ரூட் நவருது. ஒரு அது மட்டும் அந்த மாதிரி மட்டும் இல்லை, ஒரிஜினலாக கிருஷ்ணன் நம்மளுக்கு கண்ணு தெரிவார். ஏன்னா அதுக்கு பேர் தான் தர்ஷன். இதெல்லாம் எப்போ நடக்கும்? இப்போ நான் சொன்னல, பகவான் 4th டைமென்ஷனில் இருக்கிறாரு. பகவான் வந்து அவர் வந்து பக்தி இதில் வந்து உயர்தரத்தில் இருக்கிறாரு. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டல் இருக்கிற ஆன்மீக இதில் இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பகவான் அங்கே இருக்கிறாரு. இது நம்ம வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும்? சரணாகதிக்குள்ளே வரணும். இந்த சரணாகதிக்குள்ளே வந்தால் தான் நம்ம வந்து அந்த 4th டைமென்ஷன் 4வது டைமென்ஷன் பகவான் வந்து இங்கே ஃப்ரூட் விளாண்டு இருக்கிறாரு. பகவான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. பகவான் நம்ம கூட இருக்கிறாரு. பகவான் அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இது எப்போ நடக்கும்? சரணாகதி. எப்படிப்பட்ட சரணாகதி?
நாதனம் நாஜனம் நா சுந்தரின் கவிதாம் வா ஜெகதீச காமையே மம ஜென்மனி ஜென்மனி சொல்லி பகவதாத் பக்தி ஹைத்துக துவை ஹைத்துக பக்தி என்னது ஐத்துக்க பக்தி. ஐத்துக்க பக்தினா வந்து என்னது ஐகாந்திக பக்தி சொல்லுவாங்க. ஐகாந்திக பக்தினா சிங்கிள் பாயிண்ட் பக்தி. அதாவது பகவான் கண்டிப்பா என்னை காப்பாற்றுவார், பகவான் என்னை கைவிட மாட்டார், பகவான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுப்பார், அவர் தவிர்த்து நான் வந்து வேறு எந்த சைடு நான் போக மாட்டேன், அவர் என்னை பாப்பான்னு சொல்லி திரௌபதிக்கு இருந்த மாதிரி, குந்தி மகாராணிக்கு இருந்த மாதிரி, பிரகலாத மகாராஜுக்கு இருந்த மாதிரி, துருவ மகாராஜாக்கு இருந்த மாதிரி, நம்ம ஸ்ரீல பிரபாதுக்கு இருந்த மாதிரி, எல்லா போய் ஆச்சாரியம் இருந்த மாதிரி அந்த சரணாகதிக்குள்ளே நம்ம வரணும். தென் அப்போ நம்ம வந்து 24 hours நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும். குருபா சொல்லிக்கிறா இல்லையா? குருபாதரே குருபாத் சொல்லிக்கிறா இல்லையா? 24 hours இன் கிருஷ்ணா கொஞ்சம் 24 மணி கிருஷ்ணா கொஞ்சம் சொல்லிக்கிறா இல்லையா? ஓடிலாம் கேட்டுருப்போம். எப்படி 24 மணி இருக்குது? எப்படி இருக்குது பிரபு? நம்ம பக்தியில் நம்ம முன்னேற நம்ம தூங்கிட்டா கூட உள்ளுக்குள்ள மூலையில் பகவானோட சிந்தனை ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம வந்துட்டுமே ஆனால் நம்மளோட உயிர் எந்த நேரத்தில் போனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. 8வது அத்தியாயத்தில் சுலோகம் வருது, என்னது? எம் வாபி ஸ்மரண்பாவம் தெக்தி அந்தி கலைவரம். இந்த உடம்பு எப்போ நம்ம மறையிறோமோ மனசில் என்ன சிந்தனை இருக்கோ அதுபடியே நமக்கு அடுத்த பிரிவு கிடைக்கும். நம்ம இந்த உடம்பு மறையும் போதே நம்ம மனசில் என்ன சிந்தனை இருக்கோ அது வச்சு தான் அடுத்த பிறவி. நான் வீட்டில் குறி வளர்க்கணும்னா அடுத்த பிறவி என்னது? மீன் வளர்க்கணும்னா அடுத்த பிறவி மீன் வளர்க்குறது தான். நான் பூனை பார்த்துக்கணும்னா அடுத்த பிறவி என்னது? சே மியாவு தான், பூனை. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஆச்சு. ஓகே, டோன்ட் வெரி சேங். புரியுது? நான் பாஸ் வாங்கணும் அடுத்த பிறவி என்னது? அடுத்த பிறவி என்னது? வெளியே வந்து பாச சாதாரண பாஸ் இல்லை, உங்களை உதைக்கிறதுக்கு இன்னொரு பாஸ் இருக்கும் மேலே. அப்போ நம்ம வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து இந்த சரணாகதிக்குள்ளே வந்துட்டுன்னா நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் உள்ளுக்கு நடக்கும். அதனால தான் பகவான் சொல்கிறாரு, நான் வந்து என்னை சாதாரண மனிதனாக நினைக்கிறவங்களை கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், என்னுடைய பக்தி பாதையில் எனக்கு வந்து பக்தி செய்கிற கண்ணுகளுக்கு நான் தெரிவேன். அதனால் பகவான் வந்து பக்தி செய்கிறவங்களுக்கு வந்து பார்வை பற்றி பார்க்குறாருன்னு கிடையாது, எல்லாருக்கும் வந்து நன்மை உண்டு. மகாபாரத போகிறதுல கிருஷ்ண சைடு நின்றவங்களுக்கும் முக்தி கிடச்சிச்சு, கிருஷ்ண சைடு நின்று எதிர் சண்டை போட்டவங்களுக்கும் முக்தி கிடச்சிச்சு. ஓகேவா? அதனால் நம்ம வந்து எஸ் பக்தராக இருந்தே நம்ம பகவான் அடையணும், பக்தராக இருந்து நம்ம வந்து சரணாகதி அடையணும். இந்த சரணாகதி ப்ரோசஸ்குள்ளே வந்தால் தான் நம்ம பகவானை அந்த 4th டைமென்ஷனில் பகவானை பார்க்க முடியும். அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தி பாதைக்கு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்ய வித்யா. அந்த பக்தி தான் வந்து என்னது? ராஜ்ய வித்யா. அதான் ஒரிஜினல், அதாவது உண்மையான நாலேஜ். நம்ம பிறந்த பலன், நம்ம பிறந்த நோக்கம், நம்ம பிறந்ததோடைய அந்த காரணம், அது அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லைன்னா வந்து சும்மா வந்து சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி, சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பி தான். எப்படி ஹேப்பி? இல்லைன்னா ஏன் வந்து பல பஞ்சாயத்து நடக்குது? உண்மையிலையா பிரபு? பல பஞ்சாயத்து ஏன் நடக்குது? பல கொண்டரவாசி ஏன் நடக்குது? உண்மையில கிருஷ்ணன் வந்தது சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹேப்பினா இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எப்போ சரணாகதி அடையணுமோ தென் நம்ம வந்து அப்போ நம்ம இந்த 4th டைமென்ஷனில் பகவானை பார்க்க முடியும். ஓகேவா? அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிற மாதிரி ராஜ வித்யா. இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வந்து 5% வந்து இப்போ தான் வந்து 1% முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்தி பாதைக்கு நம்ம சரணாகதி அடையும்போது நம்ம சாதனை பற்றி பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து நம்ம வாட் இஸ் நம்மளோட சொரூப் லட்சணம் என்னது, நம்ம எப்படி நம்மளோட சொரூபத்தை எப்படி நம்ம அது வந்து மாற்றுது. பிறகு வந்து ஒரு கதை வேறு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த விஷயங்கள் வந்து எப்படி சரணாகதியில் நமக்கு அடுத்து என்னென்ன நடக்கும், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் இப்போதான் ஒன்று சொல்லுவேன். நான் என்னது பக்த பூந்தானம் கேரளாவில் வெரி ஃபேமஸ். நான் எப்போதும் சொல்கிற ஒரு உதாரண கதை. அவர் வந்து பாருங்கள், பாகவதம் படிப்பார், டெம்பிளில் போயிட்டு அன்னாடிக்கு பாகவதம் படிப்பார். ருக்மணி கிருஷ்ண ருக்மணி கடத்துகிற அந்த சரித்திரத்தை படிப்பார். அவர் படித்து வச்சுட்டு 4-5 ஸ்லோகம் படித்து முடிச்சுட்டு ஆளுக்கு கிளாஸ் கொடுத்துட்டு வந்துடுவார். மறுநாள் போனால் திருப்பி அந்த ருக்மணி சரித்திரமே திருப்பி இருக்கும்.
திருப்பி கிளாஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு வாரம் என்னடா நம்ம திருப்பி அந்த புக்கில் வந்து இப்போ இந்த டேக் போகிறோம்ல அது மாதிரி போட்டு வைக்க என்ன திருப்பி அதே சேர்த்து நிற்குதுன்னு. அப்போ ஒரு நாள் சந்தேகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு வந்து போகிறாரு. போகிறதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணுறாரு, கிளாஸ்லாம் கொடுக்குறாரு, ருக்மிணி சரித்திரத்தை பேசுகிறாரு. பேசி முடிச்சிட்ட பிறகு அந்த பக்த போது என்ன பண்ண வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ராத்திரியில் வர சைலண்ட்டாக வந்து யாரும் வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட அந்த சாவி போகிற அந்த துவார ஓட்டை இருக்குல்ல அதுலேருந்து அந்த அந்த கிளாஸ் அந்த ஹாலை பார்க்குறாரு. பார்த்தா சாக்ஷாத் சிவபெருமான் பார்வதி தாயார் உட்காந்து அந்த கதையை திருப்பி பேசுவார். சிவபெருமான் திருப்பி அந்த கிளாஸ் கொடுப்பாரு, ருக்மணியை வந்து எப்படி கிருஷ்ணா கடத்தினாரு சொல்லி அவர் வந்து பார்ப்பாரு. அதில் பார்வதி தேவி வந்து அவ்வளோ நேரம் கதை கேட்டுட்டு சிவபெருமானோட சொல்லுவாங்க, பிரபு நீங்கள் என்னதான் நீங்கள் உருகி சொன்னாலும் நம்ம பூந்தானமே நீங்கள் அந்தளவுக்கு சொல்லலை, அதனால திருப்பி பழைய இடத்துல வச்சுருங்க, நாளைக்கு திருப்பி பூந்தானம் திருப்பி அதே பேசணும்னு. அந்த அளவுக்கு பியோர் டிவோட்டி பக்த பூந்தானம். அதில் இன்னொரு வாட்டி என்ன நடக்குன்னா, பூந்தானம் வந்து பகவானுக்கு அவர் பக்தியோடு சமைச்சு நைவேத்தியம் பண்ணுவார். அவர் நைவேத்தியம் பண்ணும்போது என்ன நடக்கும், சமைக்கும் போது அவர் வந்து கத்திரிக்காய் பொரிப்பார். கத்திரிக்காய் வந்து பொரிக்கும் போது அவர் என்ன பண்ணும், மாவில் போட்டு பொரிச்சு அதை எடுத்து வந்து இப்படி வைப்பார். பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரிஜினல் ஷாம சுந்தர வனமாடி உள்ள மாலை போட்டு அழகாக நீல கலர் ரூபத்தில் சின்ன பையனாக அவர் மயில் வச்சுட்டு பகவான் நேரடியாக அவர்கிட்ட உட்காந்து பேசுவார். கிச்சனில் அவர் வந்து கிச்சன் டேபிள் உட்காந்துருப்பார் பகவான் கிருஷ்ணர். அவர் நைவேத்தியம் பண்ணுறதே இல்லை. அவர் என்ன பண்ணுவார், அவர் நைவேத்தியம் அதை எடுத்து பொரிச்சு இங்கே போட்டோன்னே என்ன பண்ணுவார், கையை எடுத்து சாப்பிடுவார். பூந்தான் என்ன பண்ணுவார், அந்த அந்த ஆப்பு கண்ணில் கையில் அடிப்பார். பகவான் இன்னும் இருங்க, நான் வந்து நைவேத்தியம் பண்ண பிறகு சாப்பிடணும். அந்த அளவுக்கு வந்து வாட்சல்யா பக்தியில் வந்து உயர்த்தரமானவர். அப்போ ஒரு தடவை தான் வந்து ஒரு பக்தர்கள் பார்க்கும் போது பூந்தானம் வந்து புக்கு படிச்சிருக்கிறாரு. பூந்தானம் ஒரு புக்கு படிச்சிருக்கிறாரு, ஓகேவா. அப்போ அவர் வந்து உட்காந்து அன்னாடிக்கு பாகம் படிச்சிருக்கும் போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, நிறையா கிருஷ்ணராக மாறிட்டார். ஒரு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் மடியில் உட்காந்துட்டு கிளாஸ் கேட்குறாரு, படிக்கிறது கேட்குறாரு. ஒரு கிருஷ்ணர் மின்னுக்கு உட்காந்து இப்படி உட்காந்துட்டாரு. ஒரு கிருஷ்ணர் அப்புறம் துணி கம்பி காய போகிறாங்களா, துணி கம்பி காயில போய் அங்கே ரெண்டு விளையாண்டுருக்காரு. ஒரு கிருஷ்ணர் கிச்சனில் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 6-7 கிருஷ்ணரை ஒருத்தர் பார்க்குறாரு. எப்போ யாரா பக்த பூந்தானம் புகழ் எல்லாரும் பார்க்க வந்துச்சு. அப்போ தான் பக்த பூந்தானம் வந்து அவர் சொல்லுவார், இது பூந்தானம் சேர்த்துல வரும் அது. அப்போ யாரெல்லாம் வைகுண்டம் போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எல்லாம் நினைப்பாங்க என்னோட கிளாஸ் கொடுக்கும் போது ரொம்ப ஓவர் எமோஷன் ஆகிட்டாரு, அதனால வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிற சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. திருப்பி கேட்பாரு, யாரெல்லாம் வைகுண்டம் போக போறீங்க கிளாஸ் கொடுத்துட்டு கேட்பாரு. எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. ஏன்னா சில சமயத்தில் நம்மளால எமோஷன் ஆகிட்டா கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நீ பூந்தான கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகிட்டாரு. மூணாவது கேட்கும் போது யாரும் அவ்வளோ அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு மாதாஜி வந்து வயசானவங்க வந்து அந்த கோயில் டெம்பிளை கூட்டுறவங்க, பிரபு நான் வரேன்னு. அப்படியே வந்து அந்த பாடியோட அந்த மாதாஜி பகவான் லோகத்துக்கு போனாங்க. என் வருஷம் பூந்தானும் அவர் வந்து பிறகு மறைஞ்ச பிறகு அவரும் பகவான் லோகத்துக்கு போனார். இஸ் ஃபுல்லி சரணாகதி அடைஞ்சா நம்ம வந்து இந்த நம்ம கதையாக கேட்குறத நம்ம நேரடியாக பார்க்கலாம். இந்த பகவானை உண்மையிலே குறிமதி அந்த 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 பகவான் எப்படி தான் இருக்கா நேரடியாக ஒரு வாட்டி பார்த்துணுமா இல்லையா பிரபு? எல்லாம் ஓவராக கதை சொல்கிறாங்க, நிறைய கதை அதை போசுறாங்க. ஒரிஜினலே இந்த ஆள் எப்படி தான் இருக்கிற பார்த்துருவோம். உண்மையா இல்லையா? அது வந்து எப்போ நடக்கும்? உண்மையில தீவன் வந்தது இவ்வளோ ஓவராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க இவங்க. இந்த கிருஷ்ணர் எப்படி தான் பார்க்கணுன்னு அது ஒரே ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துச்சு, பக்தி அண்ட் பக்தி சரணாகதி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भगवद गीता की जय, श्री राधा गोपाल जी की जय, श्री गौरंग महाप्रभु की, बलदेव सुभद्रा महाराज की, नरसिंहदेव भगवान की, श्रील प्रभुपाद महाराज की, हिताई गौर प्रमानंदे, हरि हरि बोल. एनी क्वेश्चन?